கர்த்தர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்கள் தேடிக்கிட்டே இருக்கு. யார்கிட்ட அது அவர் மனசை சொல்லணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆமென். யாரு? ஏன்னா இன்றைக்கு அவர் கையை பார்த்து வர்ற கூட்டம் தானே அதிகம், அவர் மனசை பார்க்குற கூட்டம் ரொம்ப. நீங்கள் சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன, உங்கள் மனதில் என்ன இருக்குன்னு கேட்குற கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. அப்போ இங்கே நம்ம வாசிக்கிறதுன்படி அந்த நாட்களில் வார்த்தை இல்லை, அபூர்வம், ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட், ரெவலேஷனும் இல்லை. இதனால அந்த இடம் எப்படி இருக்குன்னா மோசமாக இருக்குது. கர்த்தருடைய கோபம் அந்த இடத்தின் மேலே இருக்குது. உண்மையா இல்லைங்களா? அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா பெலிஸ்தர்கள் கையில் விட்டு கொடுக்குறாரு. கரெக்டாக இல்லைங்களா? ஆங்கர் ஆஃப் த லார்ட் வந்திருக்கு. நான் சொல்கிறேன், ஒரு குடும்பத்திற்கான ஆசீர்வாதம். இப்போ எப்படின்னா, பீலேயாமுடைய ஸ்டோரி எத்தனை பேருக்கு தெரியும்? பீலேயாம கூலிக்கு பேசி பாராக்கு என்ன பண்ணுறாரு? கூலிக்கு பேசுறாரு. ஏன்னா தூரத்திலிருந்து இஸ்ரவேல்கள் வரும் பொழுதே பாராக்குக்கு செய்தி வந்துருச்சு. என்ன செய்தினா, இந்த ஜனம் பயங்கர மோசம், இவங்க யாரையும் என்ன பண்ணிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க. அவங்க கூட ஒரு வல்லமையுள்ள தெய்வம் இருக்கிறாரு, அவருடைய பவர்னால இவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கு. இப்போ இவன் இதை தெரிந்த உடனே யுக்திகளை கையாளுறான். எப்படியாவது இவங்களை என்ன பண்ணலாம். அப்போ இவருக்கு யாரோ சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இப்படி ஒரு தீர்க்கதரிசி மூலமா சபிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா நிறைய குடும்பங்கள் இந்த சாபம் இருக்கு. இந்த சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ள நான் விரும்புறேன். அல்லேலூயா. கர்ஸ். இப்போ இந்த கர்ஸ் அனுப்பலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது அவரை நிற்க வச்சு அந்த சாபத்தை சொல்றாரு. ஆனா என்ன பண்ண முடியல, பிளெஸ்ஸிங்காக கத்துறதை மாத்துறாரு. எவ்வளோ நல்ல தெய்வம் பார்த்தீங்களா நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. He can turn any situation. அவரால் திருப்ப முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆண்டவரே, உங்களால் திருப்ப முடியாதுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. உங்களால் திருத்த முடியாத ஒரு நபர்னு கிடையவே கிடையாது. உங்களால் மாற்ற முடியாத மனம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அல்லேலூயா. அவரால் முடியும். அவரால் முடியும். ஒரு மனுஷனுடைய உதடுகளை அப்படியே திருப்ப முடியும். என் லைஃப்பில் அது நடந்திருக்கு. நான் நேரடியாக பார்த்துருக்கேன். என் வாழ்க்கையில் அப்படியே இப்படி திருப்பி விட்ட கதையெல்லாம். என் கூட படித்த 5 பேரும் என் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஏன்னா நான் அவங்க கூட சேர மாட்டேன். எனக்கு டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஃப்ரெண்ட்ஸு, கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் யார் கூடயும் சேர மாட்டேன். 5 பேரும் போய் என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் கீழே வேலை செஞ்சிட்ருக்கிறேன், ஃபோன் வருது, கமான் உன்னை சார் கூப்பிட்றாங்க அப்படின்னு. இந்த ஃபஸ்ட்டு கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து எங்களுடைய ஐசியூ 6th floor. ஐ ஹாவ் டு ட்ராவல் 10-6 floor. அந்த லிஃப்ட்டில் போகும்போது பயத்தோட கண்ணீரோடு நான் போகிறேன். எனக்கு தெரியும் திஸ் பீப்புள் ஹவ் டன் சம்திங் அகேன்ஸ்ட் மீ. முன்னாடி போய் நிற்கிறேன் என் சாருக்கு முன்னாடி. அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. எனக்கு அவங்களோட ஒத்து போக தெரில, எனக்கு செட் ஆகலை. ஆனால் அவங்க எல்லாரும் பேசி முடிச்சதுக்கப்புறம் சார் என்கிட்ட கேட்குறாங்க. நான் நின்றுட்டே இருக்கிறத பார்த்து அவர் ஆக்சுவலி இப்போ என்னை என்கொயர் பண்ணி நீ ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்க தான் நான் கூப்பிட்ருக்காரு. அப்படியே நான் பார்க்கவே அவர் உதடுகளை கத்தர் அப்படியே மாற்றினார். அவங்க எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி முடிச்ச உடனே அவர் என்ன தானே திட்டணும், அவர் என்ன திட்டல, அவங்கள தான் திட்டினார். நீங்கள் பேசுறதுலேருந்தே எனக்கு தெரியுது, நீங்கள் தான் அவளை கார்னர் பண்ணுறீங்க, நீங்கள் தான் அவளுக்கு இதாக பண்ணுறீங்க. யூ ஹாவ் டு அவளை நீங்கள் தான் சேர்த்துக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அப்படியே மாறி அவங்கள பேசினார். ஐ வாஸ் லைக், இட்ஸ் நாட் ஹாப்பினஸ். ஏன்னா நான் அவங்களுக்கு விரோதமாக எதுவும் செய்யலை. அவங்கள பேசிட்டாருன்ற எனக்கு சந்தோஷம் இல்லை. ஆனால் கர்த்தர் எப்படி அந்த வார்த்தைகளை மாற்றினார். ஹல்லேலூயா. கர்த்தரால் அதை செய்ய முடியும். ஒரு மனுஷனுடைய உதடுகளை உங்கள் ஜெபங்கள் மாற்ற முடியும், முடிவுகளை மாற்ற முடியும். நிச்சயமா கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே மாற்றார் பிலேயாம் வாயை கர்த்தர். மாற்றி முடித்த உடனே அவர் என்ன பண்ணார், பிளஸ் பண்றார். அந்த மலையிலிருந்து பார்த்தா அவர் சொல்றாரு, யாக்கோபே உன் கூடாரங்களும், இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்கள். எவ்வளோ அழகா இருக்குப்பா. ஆமென். சொல்றாரு, இந்த ஜனத்துக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் உண்டு. நீ நினைக்கிற மாதிரிலாம் சும்மா இந்த ஜனத்தை சபிச்சிட முடியாது. அப்ப சபிக்க முடியல. இப்ப சபிக்க முடியல அப்படின்னு தெரிஞ்ச உடனே அது பிலேயாம் அங்க பண்ண மாதிரி பைபிள் இல்லை, ஆனா வெளிப்படுத்தின விசேஷத்துல அது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. பிலேயாம் என்ன பண்ணிட்டு போறாரு, கிளம்பும் போது என்னால் சபிக்க முடியாது, ஏன்னா இந்த ஜனத்தை கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். ஆனால் நான் ஒன்று உங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த ஜனத்தை எப்படியாகிலும் வஞ்சித்து ஏமாற்றி இவங்களை வேசித்தனம் பண்ண வச்சா யாரும் சபிக்க வேண்டாம், சாபம் ஆட்டோமேட்டிக்காக அவங்க வீட்டுக்கு வந்துடும். ஹல்லேலூயா, ஆமென். எப்பவுமே நமக்கு விரோதமாக யாரோ செய்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. சில நேரத்தில் நம்ம அறியாமே நமக்கு நம்ம விரோதமாக செஞ்சிருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? சும்மா தானே சாப்பிட. எனக்கு பைபிளில் நீங்கள் பார்க்கணும், பைபிளில் நம்ம சில விஷயங்களை அஜாக்கிரதையாக நினைக்கிறோம், ஆனால் பைபிள் அந்த விஷயத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணுது. எதனா, உடைகளை பைபிள் ஹைலைட் பண்ணுது.
புதிய ஜெனசிஸ் துவங்கினதுலேருந்து வெளிப்படுத்த விசேஷம் வரைக்கும் உடைகளை வேத புத்தகம் என்ன பண்ணுது? ஆமென். பவுலுடைய கச்சைகள், பவுலுடைய உருமால்களிலிருந்து சுகம். ஆமென். அது இங்கிலீஷ்ல ஒரு டிரான்ஸ்லேஷன்ல அந்த உருமால்களுக்கு ஹேண்ட் கர்ச்சீஃப்னு இருக்கு. ஒரு அனாயிண்டட் மேனுடைய ஹேண்ட் கர்ச்சீஃப் எடுத்துட்டு போய் வியாதியா இருக்க ஒருத்தர் மேல போட்டா ஹீலிங் நடக்குது. இது ஏதோ பழைய ஏற்பாட்டில் நடந்தது இல்லை, புதிய ஏற்பாட்டில் நடந்திருக்கு. ஹல்லேலூயா. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம வஸ்திரத்தை வேதம் எப்படி கனப்படுத்து. நம்ம மேல ஒரு சால்வை எடுத்தான் போட்டாரு எலிசா, ஆமா தானே? அந்த சால்வையை சுருட்டி அடிச்சா யோர்தான். அப்ப ஈவன் தி ட்ரெஸ்ஸிங், பைபிள் ஹஸ் ஹைலைட்டட் தி இம்பார்ட்டன்ட் ஆஃப் ட்ரெஸ்ஸிங். ஆமென். அப்படியே பைபிள் ஹஸ், நீங்க பைபிள் எங்க வாசிச்சாலும் இந்த விழுகையில நிறைய இடத்துல உணவுகள் சம்பந்தப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும். ஆமென். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். நம்ம சரீரத்துக்கு சரியான உணவுகளை கொடுக்க வேண்டிய பொறுப்பு நம்ம கிட்ட இருக்கு. அல்லேலூயா. ஆமென். ஆமென். கண்டிப்பா கொடுக்கணும். அல்லேலூயா. சரியான உணவுகள். இப்போ ஃபர்ஸ்ட் அவங்க எப்படி கூப்பிட்டாங்கன்னா, மோவாபியர்கள் எடுத்த உடனே வா என் கூட வேசித்தனம் பண்ணுன்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் உடனே? இல்லை இல்லை அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் அவங்க எப்படி கூப்பிட்டாங்க தெரியுமா? வாங்க சாப்பிடலாம், ஜஸ்ட் ஒரு ஸ்நாக்கிங் தான், வாங்க சார் ஒரு டீ அடிச்சுட்டு வருவோம். டீ அடிக்க ஆரம்பித்த உறவு டம்முக்கு போகுது. அப்படியே டம் அடிக்க ஆரம்பித்த உறவு குடிக்கு போகுது. இன்றைக்கு பாதி ஆண்கள் குடியர்கள் ஆனதுக்கும் குடி வெறியர்கள் ஆனதுக்கும் காரணம் நட்புகள் தான். You ask them how they started, that's because of a friend. ஒரு நண்பன் தான் அதை பார்த்து கொடுத்துருப்பார். அல்லேலூயா. அந்த நண்பரோடு சும்மா டீ குடிக்கலாம் தான் போயிருப்பார். உனக்கு அவர் குடிக்க நிறைய குடித்தவங்க எப்படி ஆரம்பித்தாங்கன்னா, அவங்க பக்கத்தில் அவர் குடிச்சிட்டு இருப்பார், அவர் நல்லா தான் டீ டோட்டலாக இருப்பார். அவர் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அதை பார்ப்பார், அவர் வாங்கி அதை குடிப்பார். அல்லேலூயா. அப்போ நம்ம யாரோடு பழகுறோன்றது ரொம்ப முக்கியம், நம்ம யாரோட இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. அப்போ உணவுகள் சம்மந்தம், உணவுக்கு தான் சும்மா ஒரு ஸ்நாக்ஸ், சும்மா ஒரு சாப்பாடு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க. சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. சாப்பிட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சம் பக்கத்தில் திராட்சை ரசம் வச்சுருப்பாங்க. இமேஜின் பண்ணுங்க, அப்படியே வச்சோன்னே கொஞ்சம் அப்படியே குடிச்சிருப்பாங்க, கொஞ்சம் அப்படி இருந்திருக்கும், வாங்க ஒரு டான்ஸ் ஆடலான்னு இருப்பாங்க, அப்படியே டான்ஸ் ஆடி இருப்பாங்க. கரெக்டாக இல்லைங்க? அப்படியே வேஸ்ட் தந்ததுக்கு போயிடுச்சு. இப்போ பீலையம் வேண்டாம், பாராக்கு வேண்டாம், யாரும் நடுவில் நின்று இவளுக்கு சாபம் சொல்ல வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய விளைவுகள் பைபிள், இஃப் யூ ஆர் ரைட்டிங் இன் த டைரி, ரைட் இட் டவுன். இந்த வார்த்தையை நீங்கள் எழுதணும். ஆமென். ஆமென். எல்லா பிரச்சனையும் மனுஷங்க கிட்ட இருந்து, எல்லா பிரச்சனையும் பிசாசு கிட்ட இருந்து வர்றதில்லை. ஒரு சில பிரச்சனை நம் வாழ்க்கையில் நாம் அனுபவிப்பதற்கு நாம் செய்தவைகளுடைய விளைவுகள், கான்சிக்வன்சஸ் ஆஃப் அவர் சாய்ஸ் ஆர் ஆக்ஷன். இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க வாலிப பிள்ளைங்க கண்டிப்பாக ரைட் இட் இன் இங்கிலீஷில் நீங்கள் உங்களை பில்ட் பண்ணிக்கணும். ஆமென். ஏன் இங்கிலீஷில் பில்ட் பண்ணிக்கணும்? ஏன்னா இங்கிலீஷ் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ். சும்மா ஒரு இலையில் ஊழியம் செய்யக்கூடாது. நம்ம பிள்ளைங்க தேசமாக போய் ஊழியம் செய்யணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு லாங்குவேஜ் பீப்புளுக்கு மட்டும் நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கக்கூடாது, மல்டி லாங்குவேஜ் பீப்புளுக்கு பிளெஸ்ஸிங்காக இருக்கணும். ஆமென். அதனால அவங்களை எக்யூப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச இங்கிலீஷை பேசிக்காக நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணலாம், கற்றுக் கொடுக்கலாம். பிள்ளைகளுக்கு ஒரு இங்கிலீஷ் பைபிள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், தமிழ் பைபிள், இங்கிலீஷ் பைபிள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். என்னுடைய ரெக்கமெண்டேஷன் NKJV. இல்லை ஈஸியாக பேசிக்காக நீங்கள் ஆங்கிலம் படிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா ESV டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் எளிமையான முறையில் இருக்கும். கண்டிப்பாக அதை பிள்ளைகளுக்கு துவக்கத்தில் வாங்கித்தாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் நல்லாவே பிள்ளை இங்கிலீஷ் படிக்குது, ஆனால் இன்னும் வேதத்தை படிக்கணும்னு நினச்சா NKJV. இந்த 2 டிரான்ஸ்லேஷனும் ரிலையபிள். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் தங்கச்சி பிள்ளைக்கோ உங்கள் அண்ணன் பிள்ளைக்கோ ஒரு ப்ரெசென்ட் பண்ணும்போது அப்படி ஒரு பைபிளை அழகாக வாங்கி ப்ரெசென்ட் பண்ணுங்க. அல்லேலூயா. செய்வீங்களா? அவன் எப்போ பார்த்தாலும் சுடிதாரு, பூ, பழம், ஸ்வீட்டுன்னு வாங்கி போய் கொடுக்குறத நிறுத்திட்டு ஒரு வேதத்தை அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது வாங்கி போய் கொடுங்க. நிறைய புத்தகங்கள் இருக்குது. நான் புக்காக வாங்குறதுல இந்த இதில் கிண்டில் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் புக்கு வாங்கிக்கலாம். அந்த புக்கை அப்படியே நம்ம ஃபோன்லேயே படிக்கலாம், ட்ராவல் பண்ணும்போதும் படிக்கலாம், பிள்ளைய கையில் வச்சுட்டும் படிக்கலாம். அப்போ அந்த மாதிரி நானும் புத்தகங்களை வாசிப்பேன். அப்படி வாசிக்கிறதுனால நமக்கு நிறையா ஞானம் என்ன பண்ண ஆரம்பிக்கும், பெருக ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தரால் முடியும். நம்ம முயற்சி செய்வோம். சின்ன எஃபர்ட் எடுத்தால் நம்ம பிள்ளைகள் அந்த ஃபோனை கீழே வச்சுட்டு கொஞ்சம் ஏதாவது ஒன்றத்தை படிக்க ஆரம்பிப்பாங்க. எத்தனை பேர் ஆமென் நம்புறீங்க? அல்லேலூயா. அப்போ எழுதிட்டீங்களா? என்ன எழுதுறீங்க? எல்லா பிரச்சனையும் தாக்குதல் அல்ல, சில பிரச்சனைகள் விளைவுகள். Not every problem is an attack, but certain problems are consequences.
நமக்கு ஒரு பிரச்சனை வந்த உடனே ஒன்று பிசாசு தாக்குறான், இல்லை எதிரில் இருக்க யாரோ மனிதர்கள் தாக்குறாங்கன்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஆமென். சில நேரத்தில் நம்முடைய சில செயல்பாடுகளே அந்த பாதிப்பை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வரும். ஆனாலும் அந்த இடத்துல கர்த்தர் ஒரு ரெமெடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். என்கிட்ட ஒரு அம்மா வந்து 2 பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு வந்து நின்னாங்க. அதில் அம்மா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, என் புருஷன் குடிகாரர், குடிச்சே செத்துட்டார். இந்த 2 பெண் பிள்ளைகளையும் நான் வீட்டு வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு நான் என் பிள்ளைகளை வளர்த்தேம்மா. அவ்வளோ சபைக்கே வந்து சர்ச்சிலேயே வச்சு என் பிள்ளைகளை வளர்த்தேன். ஆனால் இந்த மூத்தவை லவ் பண்ணி தேவனை அறியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. அந்த பொண்ணை காமிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒன்றுமே பேசல, அழுதுகிட்டே நிற்கிறா. இப்போ கொடுமைப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுறா, அழுகிறா. இவளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்கம்மா, என் வாழ்க்கையே என் பிள்ளைங்க தான் இருந்துச்சு, இன்னைக்கு என் பிள்ளையும் கஷ்டப்படுறத நான் பார்க்குறேன் அப்படி. நான் அப்புறம் அவளை பார்த்து சொன்னேன், நீ ஒரு தவறான முடிவு எடுத்தல, அந்த முடிவுக்குரிய விளைவை கொஞ்ச காலம் நீ அனுபவிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் உண்மை. இல்லை உன்னை நான் சொன்ன ரியாலிட்டி, அதான் ரியாலிட்டி. கொஞ்ச காலம் நீ அனுபவிப்ப. ஆனால் நீ அந்த பாதைகளை கடக்கும் போது உன் ஞாபகம் வச்சுக்கோ, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். தண்ணீர்கள் கடக்கும் போது என்னோடு இருக்கின்றே, அக்கினியில் நடக்கும் போதும் கூடவே வருகின்றே, மூழ்கி போவதில்லை, எரிந்து போவதில்லை. நீங்க எப்படி பாடணும், ஒரு பாடல பாடும்போது நான் எப்படி சொல்றேன் பாருங்க. இந்த மூழ்கி போவதில்லைன்னா மூழ்கி போக நான் மறுக்கிறேன், அப்படி பாடணும். அல்லேலூயா. எப்படி பாடணும்? நான் அப்படிதான் பாடுறேன். என் மனசு சொல்றது உங்களுக்கு வெளியே சொல்றேன், அவ்வளவுதான். when I sing நான் மூழ்கி போவதில்லை அப்படின்னா பாவமா நான் பாடல, நான் அதை மறுக்கிறேன். ஒரு ஆட்டை வெட்ட வந்தா அந்த ஆட்டு மறுக்குது, விட்டு என்ன, நான் ஒத்துழைக்க மாட்டேன் அப்படி. அந்த மாதிரி மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை. அல்லேலூயா. அப்படி ஒரு உரிமையா, அப்படி ஒரு அத்தாரிட்டியோட அந்த பாடல்களை நீங்கள் என்ன பண்ண ஆரம்பிக்கணும். ஆட்டிடியூட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், இல்லை, ரொம்ப முக்கியம். அப்போ அந்த பிள்ளைக்கு நான் அந்த வார்த்தையை சொன்னேன், கர்த்தரும் கூட இருப்பார். ஏன்னா சோதனைகளுக்கு உட்படுகிறவர்களுக்கு 2 ஆப்ஷன் கர்த்தர் கொடுக்குறார். நம்பர் 1 ஆப்ஷன் அந்த சோதனையை தாங்குவதற்கான பலன். நம்பர் 2 ஆப்ஷன் தப்பி செல்வதற்கான வழி. அல்லேலூயா, ஆமென். இந்த ரெண்டுத்தையும் கர்த்தர் செய்வார். 1 கொஞ்ச காலத்துக்கு தாங்கி தப்பி செல்லலாம். ஆமென். ஒரு சில பேருக்கு அதை தாங்கிட்டே முடிஞ்சிடும் அவங்க வாழ்க்கை. பவுலுக்கு அப்படிதான் நடந்துச்சு. இந்த முள் எடுக்கப்படாது, ஆனால் உனக்கு நான் பலன் தரேன்னு சொல்லிட்டார். சில பேருக்கு கர்த்தர் பலன் தருவார், ஒரு சில பேருக்கு கர்த்தர் வழி தருவார். அல்லேலூயா. இல்லை கொஞ்ச காலத்துக்கு பலன் தந்து தாங்க வச்சு அதன் முடிவில் கர்த்தர் ஒரு வழியை திறப்பார். அப்போ நான் அவகிட்ட சொன்னேன், உனக்கு ஆண்டவர் ஸ்ட்ரென்த் தருவார், இதை நீ கடந்து போவே. ஆனால் ஒரு காலம் முடியும். அல்லேலூயா. நீ விளைவுகளை அனுபவித்து முடிகிற ஒரு காலம். அல்லேலூயா. அந்த காலம் முடிஞ்ச உடனே உன்னை கர்த்தர் சந்திப்பார், உன் கணவரை ரட்சிப்பார், உன்னை திரும்பவும் அவருடைய ஆலயத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துவார். அது வரையிலும் இந்த கொஞ்ச காலத்தில் தனிமையில் இரவில் உன் கணவர் தூங்கினதுக்கு அப்புறம் அப்போ நீ எழுந்து ஜெபிக்க ஆரம்பி. ஹல்லேலூயா. அதான் நான் அவளுக்கு சொன்னேன், அழுதுகிட்டே இருந்தா. நான் சொன்னேன், சரி அக்கா, சரி, உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஆலயத்துக்கு ஓடி வா, நீ ஜெபிக்க ஆரம்பி. உனக்கு ஒரு சீசன் இருக்கு, அந்த சீசன் நீ கஷ்டப்படும், கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அப்புறம் நான் இளைய பிள்ளைய பார்த்து சொன்னேன், உன் அக்கா தான் உனக்கு ஒரு மாடல். என்ன நடந்தாலும் தேவனை அறியாதவன் கையை பிடிக்கவே மாட்டேன்ற முடிவை இன்னைக்கு நீ எடு. அதை மட்டும் இன்னைக்கு நீ எடுத்தனா, உங்க அம்மா உங்களுக்காகவே வாழ்ந்தாங்க பார், அந்த அம்மாக்காக. அல்லேலூயா. அதனால சில நேரத்தில் நம்ம செஞ்ச சில விஷயங்களுக்கான விளைவு, நான் உங்களுக்கு வந்து கர்த்தர் உங்களை தண்டிப்பார் நான் சொல்ல. இட்ஸ் நாட் அன் ஆக்ஷன் ஆஃப் காட். கர்த்தர் தண்டிக்கலை, அது விளைவு, கான்சிக்வன்சஸ். ஆமென். நான் திருச்சியிலேருந்து சென்னைக்கு போகணுன்னா மதுரை பஸ்ஸில் ஏறி மதுரை டிக்கெட்டை வாங்கிட்டு பஸ்ஸில் நின்றுன்னு இயேசுவின் நாமத்தில் ரீபா ஷீதா நாகா மாதாம் திரும்புனா அது எப்படி திரும்பும்? திரும்பாது. ஏன்னா நான் தான் முடிவெடுத்திருக்கேன், சென்னைக்கு போகணுன்னா நான் சென்னை பஸ் ஏறிடணும். மனசெல்லாம் சென்னைக்கு போகணும், ஆனால் காலு மதுரை பஸ் ஏறுது. ஜபாரையில் தேவ சித்தம் செய்யணும், ஜபாரையை விட்டு வந்தால் தான் பாட்டுக்கு ஒரு வாழ்க்கை.
This is the problem with Christian life. Why we are failures? Why we are failures? ஏன் நமக்கும் அவங்களுக்கு ஒரு பெரிய வித்தியாசம் இல்லாமல் இருக்கு, நமக்கும் அவங்களுக்கு ஒரு இம்பாக்ட் இல்லாமல் இருக்குன்னா, ஜப அறைகளில் நாம் சொல்லுகிற வார்த்தையும் நடைமுறை வாழ்க்கையில் நாம் செய்கிறதும் எதிர்மறையாயிருப்பது. So different. Hallelujah. அப்ப கர்த்தர் நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, ஆமா, எத்தனை பேர் யோசிக்கிறீங்க, ஆமா இல்ல அந்த வெளிச்சம் வர்றவங்க எத்தனை, ஏன்னா நான் எனக்கு தெரியும், நான் பேசும்போதே அந்த வெளிச்சம் கிடைச்சா அவங்க கண்ணு ஆமா இல்லன்னு திறக்கும். கரெக்ட் தான் இல்லை, ஆமா இல்லைன்னு தெரியாமல் எப்போ பார்த்தாலும் என் மாமியாரையே சொல்லிட்டு இருந்தேன், எப்போ பார்த்தாலும் என் பிள்ளையே சொல்லிட்டு இருந்தேன், பக்கத்து வீட்டுக்காரன் தான் எனக்கு சூனியம் வச்சுட்டான்னு நினச்சேன், அந்த எலுமிச்சை பழத்தை பார்த்தோன்னு அவன் தான் செஞ்சுட்டானு. இல்லை இல்லை, எல்லாரும் கெட்டவங்க இல்லை. ஆமேன். நீங்கள் பாருங்கள், இங்கிலீஷில் ஒரு வார்த்தை இருக்குது, அந்த வார்த்தை இப்போ தான் நான் படித்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அந்த வார்த்தைக்கு என்னென்னா, தட்ஸ் லைக் ஆப்டிமிஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தை. எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரில. இங்கிலீஷில் ஆப்டிமிஸ்ட் அப்படின்னா, ஆப்டிமிஸ்ட்ன்றதுக்கு ஒரு எந்த சுச்சுவேஷன்லேயும் அதில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை பார்க்குறது, அது பாசிட்டிவாக தான் முடியும்னு நினைக்கிறவங்க. அல்லேலூயா. ஒரே சுச்சுவேஷனை ஒருத்தர் ஒரு மாதிரி பார்ப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆப்டிமிஸ்ட் அதுக்கு எதிர்மறையானது வந்து பிரிசிமிஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஆப்டிமிஸ்ட் பிரிசிமிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், 12 பேரை கானானுக்கு அமிச்சாங்க. பைபிள்லே எல்லாமே இருக்குது, பெருசாக ஒன்றும் இல்லை. இந்த உலகத்தில் புது புது ஜென்சி டேர்ம் கூட என் பைபிளில் மீனிங் இருக்கும். அல்லேலூயா. அவங்க சொல்ல முடியாத கூட என் சத்தியம் சொல்லி முடியும். ஆமே, நான் நம்புகிறேன். இந்த ஆப்டிமிஸ்ட் எப்படின்னா, 12 பேரை அனுப்புகிறாங்க கானானுக்கு. இந்த 12 பேர் போகும்போது ஒன்றா தான் போனாங்க, திரும்பி வரும்போது 2 குரூப்பாக பிரிஞ்சாங்க. ஒருத்தங்க 10 பேர். ஆமேன், ஆமேன். சத்தியம் எப்பயும் மைனாரிட்டி கிட்ட தான் இருக்கும். கர்த்தருக்காக நிற்கிறவங்களும் மைனாரிட்டியாக தான் இருப்பாங்க. ஆமேன். கூட்டம் கூடுதுன்றதுக்காக போயிடக்கூடாது. ஐயோ நிறைய கூட்டம் அங்கே இருக்கே, வாங்க போய் என்ன இருக்குன்னு பார்ப்போன்னு போயிடுறது நம்ம. அப்படி இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், அந்த சின்ன 2 பேர், இங்கே 10 பேர். இந்த 10 பேர் என்ன சொல்கிறாங்க? ஓச்சோ, வாய்ப்பே கிடையாதுங்க, வாய்ப்பே கிடையாது. அவங்களுக்கு முன்னாடி நாங்கள் என்ன இருந்தோம், வெட்டுக்கிளி மாதிரி இருந்தோம், வாய்ப்பே இல்லைப்பா அப்படின்னா. ஆனால் அதே சுச்சுவேஷன் தானே பார்த்தாங்க 2 பேர். இவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை, கர்த்தர் ஒப்பு கொடுப்பார், அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி. எனக்கு அந்த வார்த்தையை வாசித்து, நான் நிறைய முறை அந்த பகுதியை வாசிச்சிருக்கேன், ஆனால் அந்த காலேபினுடைய அந்த வேர்ட் ஆஃப் காலேப், அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகினதுன்றார். He was so sure. ஆமென். எப்பப்பா விலகுச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? சும்மா போய் வேவு பார்க்க மட்டும் கர்த்தர் அவர்களை அனுப்பல. அவங்க மேலே இருக்கிற அனாயிட்டிங், அபிஷேகம் பெற்றவர்கள் அந்த எல்லையில் இப்படி கால் வைக்கும் போதே அந்த நிழல் விலகுது. ஹல்லேலூயா. ஒரு எல்லையை சுதந்திரத்துக்கான முதல் வழி என்ன தெரியுமா? அபிஷேகம் பெற்றவங்க அந்த எல்லையில நடக்க ஆரம்பிக்கிறதா. ஹல்லேலூயா. உங்க வீடு கர்த்தருக்கு சொந்தமாகணும். நான் சொல்லுவேன், மொட்டை மாடியில் போய் சுற்றி சுற்றி நடங்க. உங்கள் குடும்பம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். என்னுடைய ஹேபிட் அதான். ஐ வில் வாக் அண்ட் ப்ரே, ஐ வில் வாக் அண்ட் ஸ்பீக் இன் டங்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு நம்பிக்கை, ஏன்னா அபிஷேகம் பெற்றவங்க தலை மேலே மட்டும் அபிஷேகம் இல்லை, அபிஷேகம் பெற்றவருடைய எல்லாவற்றும், நான் சொன்னேன், உருமால்களும் கச்சைகளில் கூட அனாயிட்டிங் இருக்கு. ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் வாட் ட்ரெஸ் யூ வேர். ஏன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் அ ஸ்பிரிட் ஆஃப் பேபிலோன். பிள்ளைகளுக்கெல்லாம் கற்று கொடுக்கணும், அது ஒரு பாபிலோன் ஆவி. கண்டதை கொண்டு வந்து இதுதான் ஃபேஷன் போடுன்னு சொல்லும். அதுக்கு நான் அவங்கள 80s இருக்கிற ஹீரோயின் மாதிரி ரெடி பண்ண ட்ரெஸ் பண்ண சொல்ல. வென் யூ சூஸ் அ ட்ரெஸ், நீங்கள் அதை ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணணும். பெண்கள் கூட நான் சொல்கிறேன், ஆண்கள் ஆனாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி. அப்போ நீங்கள் நடக்க நடக்க உங்கள் பாதங்கள், அவர் சொல்லாருப்பா, நான் அதுக்குள்ளே கால் வச்சேன், என் கால் பட்டும் போது அந்த நிழல் விலகுச்சு. அவங்கள காத்தது ஒன்றும் பவர்லாம் இல்லை, நிழல் தான். ஆனால் நாங்கள் போய் அதை சுற்றி சுற்றி பார்க்கும்போது எங்கள் கால்கள் அல்லேலூயா விலகுச்சு. ஆனால் மொத்த பேர் யார் பேச்சு தான் கேட்டாங்க? அவங்க தான் பெசிமிஸ்ட், இவங்க 2 பேர் தான் ஆப்டிமிஸ்ட். ஆமென். இது நன்மையாக தான் முடியும். ஒரு வியாதி வந்துச்சா பரவாயில்ல, நன்மையாக தான் முடியும். நான் நல்ல ஒரு ஸ்டீமர் வச்சு சுட்டுக்கிட்டேன், என்னையே தெரியாமல், அறியாமையில் தான். அதனால தான் எனக்கு அறியாமைனா ரொம்ப கோவம் வரும். அல்லேலூயா. நாலேஜ் கம்மியாக இருக்கிற இடத்துல நிறைய பிரச்சனை பார்த்துருக்கீங்களா? அறியாமல் தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டது. இன்னைக்கு எத்தனையோ லட்ச கடன்கள் யாருக்கு வந்துச்சு? வேணும்லாம் அவங்க தப்பு பண்ணல, அந்த கடனுக்குள்ள அவங்க சிக்கினதுக்கான மெஜாரிட்டி ப்ராப்ளம் அறியாமை. யார் கூட கை கொக்கணுன்ற அறியாமை, எங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாத அறியாமை. இப்படி தான் நிறைய பேர் மாட்டிக்கிட்டாங்க. ஆமென்.
என் உடம்புல அந்த தழும்பு வந்துருச்சு. நான் உடனே தெரில, இப்போலாம் எதற்கு கர்த்தர் இந்த தழும்பை அனுமதித்தார்? ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இந்த தழும்புக்கு அப்படி நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். there is something, no nothing is harm. கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் என் தலையிலிருந்து ஒரு முடி கூட கீழே விழாதாமே, அப்படிதான் என் சத்திய வேதம் சொல்லுது. அல்லேலூயா. அப்போ கர்த்தர் அனுமதிச்சார்னா ஏதோ ஒரு நோக்கம் அதில் இருக்கு. சின்ன சின்ன விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்ன வாழ்க்கையில் நன்மையாக தான் முடிய செய்வார். அல்லேலூயா. ஆமென். தேவனிடத்தில் அன்பு கூறுகளுக்கு சகலமும் நன்மையா நடக்கும் இல்லை. இந்த வார்த்தையே ரொம்ப பெரிய வெளிப்பாடு தான். என்னது? எல்லாமே நன்மையா நடக்கும். நான் நிறைய பேர் தேவனை விட்டு பின்வாங்கி போனவர்களை பார்த்துருக்கேன். ஏன் தெரியுமா? அவங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கலன்னு போயிடுவாங்க, அவங்க நினைச்ச வேலை அவங்களுக்கு கிடைக்கலன்னு போயிடுவாங்க, அவங்க முயற்சி செஞ்ச வெளிநாட்டு வேலை அவங்களுக்கு கிடைக்கல போயிடுவாங்க, இன்டர்வியூவில் ஃபெயில் ஆயிடுவாங்க போயிடுவாங்க. நான் ஜெபிச்சு பார்த்தேன், எனக்கு ஒரு திருமணம் நடக்கல போயிடுவாங்க. ரொம்ப நாள் ஜெபிச்சு எனக்கு குழந்தை கிடைக்கல போயிடுவாங்க. எது இருந்தாலும் இல்லைனாலும் இயேசுவோடு நிற்கிற ஒரு சமுதாயம். ஹல்லேலூயா. ஒரு தலைமுறை அப்படி எழும்பணுமே, ஒரு தலைமுறை அப்படி எழும்பணுமே. கொடுக்குற கர்த்தர் தான் நம்ம ஆண்டவர். ஆமென். அவர்கிட்ட தான் நம்ம எல்லாமே வரும். ஆனால் அவர் கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் அவர் பக்கத்தில் நின்று ஹல்லேலூயா, அது போதும்பா. உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வே, உந்தன் மடியில் ஆறுதல் அடைவே, உந்தன் மார்பில் சாய்ந்து வாழ்வே, உந்தன் மடியில் ஆறுதல் அடைவே, ஆராதிப்பே உம் நாமத்தை உயர்த்துவே, உயிருள்ளவரே வாழ்நாளெல்லாம் உம் நாமத்தை உயர்த்துவே, என் தெய்வமே. என்னுடைய ஆசை அதுவாக தான் இருக்கணும். அவர் மார்பிலே நான் சாய்ந்துவேன். அல்லேலூயா. ஆமென். அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ள நம்ம போகணும். நான் சொல்கிறேன், அப்படி ஒரு ஆட்டிடியூட் உங்களுக்கு மட்டும் வந்துருச்சுன்னா, உங்கள் மென்டாலிட்டி அப்படி மாறிச்சுன்னா, எல்லாம் அதை அந்த இடத்துல வந்து உட்காந்துரும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். அந்நாட்களிலே அபூர்வமான வசனம், ரெவலேஷன் இல்லை, வசனம் இல்லை, வேர்டு இல்லை, ரெவலேஷன் இல்லை, வேர்டு இல்லை, ரெவலேஷன் இல்லை. அந்த வார்த்தை நீங்கள் நோ வேர்ட் நோ ரெவலேஷன் இப்படி தான் இருந்துச்சு. ஆனால் அப்போ ஏலிக்கிட்ட சொல்லி சொல்லி ஏலி கேட்காதனால கர்த்தர் தேடுறார் ஒரு ஆளை. பாத்திரம் இருந்தால் நிரப்ப அவர் ஆயத்தம். அல்லேலூயா. டேங்க்ல 1000 லிட்டர் தண்ணி இருந்தா கூட பாத்திரத்தை கவுத்தி வச்சிருந்தா அந்த பாத்திரம் நிரம்ப வாய்ப்பே இல்லை. 5 வருஷமா அந்த பாத்திரத்து மேல தண்ணி ஊத்தினாலும், அல்லேலூயா, என்ன செஞ்சாலும் அந்த பாத்திரம் தலைக்கீழ இருந்தா அந்த பாத்திரம் நிரம்ப வாய்ப்பே இல்லை. அல்லேலூயா. திருப்பி வச்சா அப்பா நிரப்ப ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா. மொத்த பேரும் கவுத்து இருக்கிற பாத்திரம் மாதிரி இருந்தாங்க. ஏலி பிள்ளைங்க அங்க இருந்து எல்லாருமே. ஆனா சாமுவேல் மட்டும்தான் திருப்பப்பட்ட பாத்திரமா அங்க இருந்தார். இன்னைக்கு ஆண்டவர் தேடுறது ஒரு பாத்திரத்தை தான். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு பாத்திரம் தான் கர்த்தர் தேடுறார். நீங்க மட்டும் எஸ் லார்ட் ஐ அம் அவைலபிள் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா அப்பா உங்க கூட பேச ஆரம்பிப்பார். அல்லேலூயா. ஆமென். இப்ப ஆண்டவர் தரிசனமாகிறார், ஆண்டவர் பேசுறார், கூப்பிடுறார். அல்லேலூயா. அவர் கூப்பிடுதலே ஒரு அழகு. ஆமென். நான் சமீபத்தில் மேவி போசே பற்றி மெசேஜ் எடுத்தேன். அப்போ மேவி போசே தாவீதுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. வந்து நின்ன உடனே தாவீது கூப்பிடுறாரு, மேவி போசேத்தே அப்படின்னு கூப்பிடுவார். நான் சமீபத்தில் அதை ப்ரீச் பண்ணேன்னா நான் யோசிச்சு பார்த்தேன். வாழ்க்கையில் கால் முடமாயி அரண்மனையிலிருந்து ஒரு வீட்டுக்கு போய் ஒரு அந்த மனுஷன் எப்படி இருந்திருக்கும் ஒரு வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. அவர் எந்த தப்புமே பண்ணல. பண்ணது தூக்குன அம்மா. அந்த அம்மா கீழே போட்டுருச்சு. தெரிஞ்சு போடல, தெரியாமல் தான் போட்டுச்சு. அதுக்கு அவசரம். ஆனால் அதனுடைய விளைவுகள் அவர் சந்திச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு உன்னை அரண்மனையிலிருந்து ராஜா அழைக்கிறான்னும் போது அந்த மனசு எப்படி இருந்திருக்கும்?
ஆனால் அந்த மனசு ஒரு பதட்டம் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு எந்த முன்னாடி ஒரு ராஜா இருக்காருன்னா அந்த ராஜா குடும்பத்தில் இருக்க எல்லாரையும் கொன்னுருவாங்க அடுத்த ராஜா வரும்போது. ஏன்னா இவங்களுக்கு போட்டியா வந்துற. தாவீது அப்படி இல்லை, ஆனால் ராஜ்ய இதில் அப்படிதான். அவங்களுடைய ஜெனரேஷன் என்ன பண்ணிடுவாங்க, ஒருவேளை இவர் மூடமா இருக்கலாம், ஆனால் இவருக்கு ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளை நல்லா இருக்கும் இல்லை, அப்போ அந்த பிள்ளை நாளைக்கு தாவீது பிள்ளைக்கு சண்டை வரும் இல்லை. இந்த மாதிரி ராஜாக்கள் செய்வாங்க. அப்போ மேவிபோசேத் அரண்மனைக்கு வரும் பொழுது ஒரு பதட்டம் மேவிபோசேத்துக்கு இருந்திருக்கலாம். அந்த மேவிபோசேத்தின் பதட்டத்தை மாற்றினது என்ன தெரியுமா, மேவிபோசேத்தே அப்படின்னு கூப்பிட்ட அந்த ஒரு வார்த்தை தான். அது மேவிபோசேத் சொல்லியிருப்பான். எனக்கு அதை வாசிக்கும் போது கண்ணில் தண்ணி வந்துச்சு. ஏன்னா அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் அவன் மனசு. அவன் சொல்லுவான், இதோ அடியே அப்படின்னு சொல்லுவான். நான் உன்னை அழிக்க கூப்பிடல, நான் உனக்கு தயவு பாராட்ட கூப்பிட்டேன். மரியாள் கண் ஃபுல்லாக தண்ணி. ஐயோ எங்க ரபி எங்க போயிட்டாரு, யார் அவரை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னு பதட்டத்தில் இந்த அம்மா புலம்பி கதறிட்டு இருக்கு. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, பின்னாடி இருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன சத்தம்? மரியாளே. அதுக்கு முன்னாடி கூட தோட்டக்காரன் நினைச்சிட்டாலாம் அவன் அந்த ஆனா மரியாளேன்ற ஒரு வார்த்தை. ஏன்னா யோசிச்சு பார்த்தேன், நம்ம ஒருத்தரை கூப்பிடுறது ஒரு மாதிரி இருக்கும்ல. இப்போ ஒருத்தர் ஒரே பேர் தான். அப்போ ஒருத்தரை கூப்பிடுவாங்க. இப்போ என் பேர் பிரின்சினா, சில பேர் பிரின்சி அப்படி கூட, சில பிரின்சி சிஸ்டர்னு கூப்பிடுவாங்க, சில பிரின்சி அக்கா, பிரின்சி அண்ணி அப்படி கூப்பிடுவாங்க. ஆனால் ஒரு சில பிரின்சிமா அப்படின்வாங்க. ஸோ தட் பிரின்சிமா கேரிஸ் ஒரு லவ். ஓகே, அப்போ அது யார் கூப்பிடுவா அப்படின்னா அது நமக்கு தெரியும், இவங்க தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த 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 தோரணையும் அந்த டோன் வச்சு இது இவங்க தான் நான் கண்டுபிடிச்சிருவோம். அப்போ நான் யோசிச்சேன், மரியாள் நான் தான் ஏசுன்னு ஆண்ட சொல்ல, இந்த மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே அவ சொல்ற ரபுனி அப்படின்ட்டா. அல்லேலூயா. அந்த டோன், அந்த அழைப்பு, அந்த விதம் அவளுக்கு தெரியும். she was so much closer to God. உயிரோடு இருக்கும்போது எத்தனை முறை அப்படி கூப்பிட்டாரோ ஆண்டவர் அவளை. அல்லேலூயா. அந்த மனசு அலையும் போது பெரிய நீளமான வாக்குதத்தங்கள்லாம் வேண்டாம், ஒரே வார்த்தை, மேவிபோசேத்தே ரபுனின்னு அவ திரும்பினா பாருங்க. லவ், ஐ மீன் வாட் அ மேஜிக். பைபிளை பாருங்க, நிறைய பெண்கள் இடத்துல ஆண்டவர் அவ்வளோ அன்பாக இருந்திருக்கிறார். so loving to women. ஏன்னா God knows the weakness of a woman. பெண்கள் எப்போவுமே ரொம்ப எமோஷ்னல். ஆண்களுக்கு சொல்கிறேன், ஆமென். ஆண்கள் ரொம்ப அவங்க எமோஷ்னல் கிடையாது, அவங்க வந்து லாஜிக்கல் பர்சன்ஸ். அவங்க வந்து லாஜிக்காக தான் யோசிப்பாங்க. நம்ம எப்படி யோசிப்போம்னா எமோஷ்னல் தான் யோசிப்போம். அல்லேலூயா. நம்ம மனசு எதை யோசிக்கும்? இப்போ நான் நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னால் என் மனைவியை புரிஞ்சுக்கவே முடியல. அப்படி யாராவது இங்கே இருக்கீங்களா? எப்படிங்க கை தூக்குறது? அவங்களெல்லாம் எப்போவுமே குடும்ப கூடுகையில் நாங்கள் பேசுவோம், நானும் என் கணவரும். அப்புறம் 2 பேரும் சேர்ந்து நின்று பேசுவோம். நீங்கள் சில வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, நாங்கள் நின்றுட்டு ஒரே ஸ்டேஜில் நின்று பேசுகிறது. அப்போ சமீபத்தில் யூத்ஸை தான் நாங்கள் என்ன பண்ணோம்னா, கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக பிரித்து, கேர்ள்ஸுக்கு தனியான கவுன்சிலிங் செஷன், பாய்ஸ் தனியாக கவுன்சிலிங் செஷன். ஒரே ஒரு கூட்டத்தில் மட்டும் குடும்ப கூடுகையிலே ஆண்களை தனியாக பெண்களை தனியாக பிரிச்சிட்டோம். அப்போ மீட்டிங் செஷன்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னா நாங்கள் பேசிப்போம், எப்படிப்பா இருந்துச்சு செஷன், நல்லா இருந்துச்சா அப்படின்னா. என் கணவர் என்ன சொன்னார்னு நினைக்கிறீங்க? என்ன சொன்னார்னா, ஆண்கள் வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்கம்மா, அவ்வளோ கேள்வி கேட்டாங்க, அவ்வளோ உற்சாகமாக இருந்தாங்க, அங்கதாம்மா அவங்க ரியலாக இருந்தாங்க. இன்னும் ரியல் வரல, அவங்கள அப்படியே இறக்கி கீழே கொண்டு போய் பாஸ்டரை பேச வச்சா அப்போ தான் அவங்களுடைய ரியல் ஃபீலிங்கு, ரியல் எக்ஸ்பிரஷன்ஸே வெளியே வருது. அது வரைக்கும் அவங்க அப்படியாப்பானா அவங்க வேறு மாதிரி இருந்திருக்காங்க. இன்னும் பேசுங்க பாஸ்டர், அது சொல்லுங்க பாஸ்டர், நிறுத்தாதீங்க, பேசுங்கன்றாங்களாம். அவ்வளோ பேசியிருக்காங்க. அப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு லாஜிக்கல் மைண்ட், பெண்களுக்கு வந்து ஒரு எமோஷ்னல் மைண்ட். நான் அது விளையாட்டாக சொல்லுவேன் எல்லா இடத்துலையுமே. இப்போ நீங்கள் எங்கேயாவது டூர் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து தண்ணி கொட்டும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க? எவ்வளோ அழகாக இருக்குல்ல. என்ன இந்த ஊரில் என்ன சொல்கிறோம்? நீர்வீழ்ச்சி, அருவி. அருவி பாருங்கப்பா எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லுவோம். ஆண்கள் என்ன சொல்லுவாங்க? தண்ணி கொட்டுதா, வா. உங்களுக்கு அது அருவி, அவங்களுக்கு அது தண்ணி கொட்டுது. ஒரே விஷயம்தான், அவங்க அப்படி தான் பார்ப்பாங்க. அதனால் உங்கள் மைண்ட் அவங்க மைண்ட் ரொம்ப வேறு. அதான் நான் சொல்லுவேன், என் கணவர் என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான்னு பல பெண்கள் என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லுவேன், உங்கள் கணவரால் உங்களை புரிஞ்சிக்க முடியாது.
அதுதான் ரெவலேஷன். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப. அவங்க எல்லாத்தையுமே லாஜிக்கலாக யோசிப்பாங்க. நீங்கள் உங்கள் நாத்தனாருக்குள்ள ஒரு சண்டைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சொல்லிருப்பீங்க அவள் அப்படி, நான் அன்றைக்கி அவளுக்கு அப்படி பண்ணல, இன்றைக்கி அவள் அப்படி பண்ணியிருக்கணும்ல அப்படிலாம் சொல்லிருப்பேன். அப்போ உங்கள் கண்ணன் ஒரு பதில் சொல்வார், பார்த்துருக்கீங்களா? அந்த பதில் சரியான பதில் தான், கரெக்டாக இல்லையா? ஆனால் உங்கள் மனசு ஏற்றுக்காது. ஏன்னா நீங்கள் அந்த பிரச்சனையை எமோஷ்னலி டீல் பண்ணிருக்கீங்க, அவர் லாஜிக்கலாக டீல் பண்ணுறார். கரெக்டாக இல்லைங்களா? இதுதான் ஆண் பெண்களுக்கு. அதுதான் நம்ம அப்போ பாருங்கள், நீங்கள் உங்ககிட்ட சொன்ன கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் சகோதரி அப்படின்னா நீங்கள் ஆமே நம்ம அழுவீங்க. அவர் ஏசு சீக்கிரம் வரப்போகிறாருன்னா வரட்டும், ரொம்ப நாளாக நானும் பார்த்துட்ருக்கேன், 9 மணி ஆச்சு இன்னும் வந்து சேரல, அவ்வளோதான். அவங்க நேரத்துக்கு டேபிளில் சாப்பாடு வந்துடணும், இருக்கிற வண்டியை தொடச்சி வைக்கணும், அவங்க வாழ்க்கை அவ்வளோதான். சிம்பிள் லைஃப். ஆனால் நம்ம வாழ்க்கை அப்படி கிடையாது. கவலைப்படுறதுக்கு ஒன்றுமில்லையேன்னு கவலைப்படுற பெண்கள் கூட இருக்காங்க. பெண்களால் கவலைப்படாமல் என்ன பண்ண முடியாது. அதனால் நீங்கள் அவங்களை சந்தோஷப்படுத்த நினச்சிங்கன்னா அது ஒரு 1/2 மணி நேரம் சந்தோஷப்படுத்தலாம். திருப்பி 1/2 மணி நேரம் முடிஞ்சோன்னா ஐயோ பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்கேப்பா என்னப்பா பண்ணுறது அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் உங்களால் அதை முடியாது. கர்த்தர் கையில் ஒப்புவித்துருங்க, கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். அப்போ இப்படி தான் ஆண்டவர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காரு. உங்கள் 2 பேரும் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காரு, சரிங்களா? அந்த டிசைன் தான் கர்த்தர் ஒன்றா சேர்த்துருக்காரு. அப்போ எமோஷ்னலாக அவங்க இருந்தாங்கன்னா லைஃப் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆயிரும். ஆண்கள் ரொம்ப எமோஷ்னலாக இருக்கக்கூடாது, பெண்கள் ரொம்ப லாஜிக்காக இருக்கக்கூடாது. உங்கள் எமோஷன் தான் குடும்பத்தை சேர்த்து வச்சுருக்கு, உங்கள் உணர்வுகள் உங்கள் ஃபீலிங்ஸ் தான் ஃபேமிலி என்ன பண்ணியிருக்கு. பெண்கள் ரொம்ப லாஜிக்கல் ஆகிட்டாங்கன்னா, இப்போ இவெல்லாம் நம்ம பார்க்குற பேட்டியில் உட்காந்து பேசுகிறாங்க, எங்கள் மாமியார் எங்கள் கூட இருந்தால் இவ்வளோ செலவாகுதுன்னு அந்த அம்மா கேல்குலேட் பண்ணி சொல்லுது. பெண்கள் ரொம்ப லாஜிக்கல் ஆகக்கூடாது, பெண்கள் ரொம்ப பிரெயின் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, ரொம்ப பிரெயினி ஆகக்கூடாது. அது நல்லா இருக்காது. குடும்பத்தில் பார்த்து கணக்காயிருவாங்க, பார்த்துருக்கீங்களா? அளந்து கொடுக்குறது அப்படி இல்லை. பெண்கள்னா அள்ளி கொடுக்கணும். அல்லேலூயா, ஆமாவா இல்லையா? வந்தால் டீ இப்படி தான் இவ்வளோ தான் கொடுக்கும். அல்ல இப்போ அப்படி தான். எவ்வளோ கஷ்டம்னா பிடிக்காது நம்ம அம்மாக்களுக்கு. நீங்கள் வீட்டில் இருக்கும் போது உங்கள் தங்கச்சி திட்டிருப்பாங்க, ஆனால் நேரில் பார்த்தோன்னா அண்ணி நல்லா இருக்கீங்களான்னு போயிடுவாங்க. என்ன நீ அப்படி பேசிகிட்டு இருந்த நேற்று நைட்டு தான், இன்னைக்கு பார்த்த உடனே போயிட்டே புடவை நல்லா இருக்கண்ணி அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் அப்படிலாம் நடந்துருக்கல, ஷாக்கு. ஆமாம் அப்படி தான் இருக்காங்க. அப்படி நீங்கள் யோசிக்கலாம் இவன் மாறிட்டாளானா? இல்லை, அது நைட்டில் பழைய விஷயத்தை ஏதோ யோசிச்சதுனால அந்த ஒரு மனசு. காலைல நேரில் பார்த்தோன்னா அவங்க மனசு இறங்கிடும். அவ்வளோதான் இந்த மனசு. இதான் மேட்டர். அல்லேலூயா. அதனால இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்கள் லைஃப்பில் என்ன பண்ணிடலாம், நிறைய ஜெயிச்சிடலாம். ஆமென். இப்போ ஆண்டவர் சாமுவேலை கூப்பிட்றாரு. சாமுவேலே, புரியல சாமுவேலுக்கு. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஆமென். அந்த சாமுவேலுக்கு புரியாததுனால சாமுவேல் யார்கிட்ட போகிறாரு? ஏலி கிட்ட போகிறார். ஏலி அவருக்கு ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்குறார். என்ன கற்றுக் கொடுக்குறார்? சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அதை அவர் சொன்ன உடனே கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, அந்த வார்த்தை வந்த உடனே கர்த்தர் சாமுவேலை நோக்கி 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் கர்த்தர் சாமுவேலுக்கு நடக்க போகிற அந்த இடத்துல அந்த பகுதியை நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. சம்பவித்து கொண்டிருக்கிறவைகளையும் நடக்க போகிறோம். இப்போ நடக்கிறது எல்லாமே தெரியும். ஏலியின் குமாரர் பலி செலுத்துறது அவருக்கு தெரியும். ஆனால் ஏலியின் குமாருடைய மனதில் இருக்கிற அக்கிரமம், மறைவில் அவர்கள் செய்கிற தவறு, அல்லேலூயா, அந்த தவறுக்கு எதிர்காலத்தில் வரப்போகிற தண்டனை, ஏலியினுடைய தவறு, ஏலி அதை கண்டிக்காதது எல்லாவற்றையும் வெளிப்பாடுகளை கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. இதை சாமுவேல் கேட்டுட்டு நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த ஊரில் எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, எவ்வளோ பெரிய பெரியவர்கள் இருந்திருப்பாங்க. பட் காட் ஷோஸ் சாமுவேல். ஏன்னா சாமுவேல் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, அவன் மேல் வைத்த அழைப்பு, அவங்க தாய் கொடுத்த அந்த அல்லேலூயா, கர்த்தர் மறக்கவே மாட்டார். அதை கர்த்தர் கணக்கில் வச்சு அழகாக ஆண்டு பேசுகிறார். இந்த வெளிப்பாடு கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் சாமுவேலோட லைஃப்பில் பாருங்கள், சாமுவேல் நெவர் பீன் அ ஃபெயிலியர் இன் ஹிஸ் லைஃப். கடைசி வரையும் கர்த்தருடைய சத்தத்தை அவர் அழுதுட்டு இருக்காரு. ஐயோ இப்படி சவுல் பண்ணிட்டாரேன்னு புலம்பும் போது கர்த்தருடைய வேதம் சொல்லுது, நீ ஏன் அவனுக்காக அழுற? எழும்பு, நான் உனக்கு ஒரு புது வெளிச்சத்தை கொடுக்க போகிறேன். சாமுவேலை நான் தள்ளிட்டேன், ஒரு புது ஆளை அவனுக்கு காமிக்கிறவா அப்படின்னு கொண்டு போனேன். அப்போ உங்கள் லைஃப்பில் எவ்வளோ டவுனில் நீங்கள் இருந்தால் கூட கர்த்தருடைய சத்தம் கேட்கிறவர்களாக நீங்கள் மாறணும்னு நான் நினைக்கிறேன். ரெவலேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்.
ஹல்லேலூயா. எழுதுங்க. நான் இதை ஆல்ரெடி பிரசங்கிச்சிருக்கிறேன், ஆனால் நமக்கு இதை சொல்லணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. எழுதலாமா? முதல்ல ரெவலேஷன். 3 விதமான வெளிப்பாடு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமானது. முதல் வெளிப்பாடு என்ன அப்படின்னா, தேவன் யார். ரெவலேஷன் அபவுட் காட். ரெவலேஷன் அபவுட் காட். தேவன் யார் என்கிற வெளிப்பாடு. அந்த யாரு நீங்க எழுதுனீங்கல்ல, அதை பிராக்கெட்லே அவருடைய செயல்பாடுகள்னு போட்டுக்கலாம். அவர் யாரு, அவர் என்ன செய்ய போறாரு அப்படின்ற வெளிப்பாடு. ரெண்டாவது, நான் யார். அல்லேலூயா. நான் யார். ரெவலேஷன் அபவுட் மீ, மை செல்ஃப். பிராக்கெட்ல போடுங்க, நான் என்ன செய்யணுன்ற வெளிப்பாடு. அல்லேலூயா. அவர் என்ன செய்ய போறாரு, அப்புறம் நான் என்ன செய்யணும். ஆக்ஷன்ஸ். பிராக்கெட்ல இங்கிலீஷ்ல போனா ஆக்ஷன்ஸ். வாட் ஷுட் ஐ டூ. மூன்றாவது, என் சத்துரு யார், என் எதிரி யார் என்ற வெளிப்பாடு. அல்லேலூயா. இந்த 3 வெளிப்பாடுகளும் கிறிஸ்தவ வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா லைஃப் ரொம்ப 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 அழகா இருக்கும். ஆமென். ஆண்டவர் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சாலே நமக்குள்ள ஃபெய்த் ரொம்ப அதிகமாயிரும். ஆமென். கர்த்தருடைய செயல்கள், நம்ம நேற்று வாசிச்சோம் இல்ல, கர்த்தருடைய செயல்களின் முடிவையும் கண்டிருக்கிறீர்களேன்னு சொல்லும்போது நமக்கு அது தெரிஞ்சிருந்தாதான். இன்னைக்கு நான் போய் ஒரு இடத்துல ப்ரீச் பண்ணேன்னா நான் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டு இருப்பேன் ரெவலேஷன் அதுலேருந்து, ஆனால் அந்த சம்பவமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ சம்பவமே தெரியாதவங்க கிட்ட நான் என்ன சொல்றது, அது அவங்களுக்கு தெரியாது. திருப்பி அரை மணி நேரம் அந்த கதையை சொல்லி அதுக்கப்புறம் அந்த கதையின் வழியாக ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நம்ம பைபிளை நிறைய வாசிக்க நமக்கு என்ன ஃபஸ்ட்டு தெரியும்னா, அவர் யார், அவர் யார். ஹல்லேலூயா. தேவன் யார் நமக்கு தெரியணும். கர்த்தர் யார், உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் யார் அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? யார் உங்களுக்கு? அவர் ஒரு தெய்வம். சில பேர் சொல்வீங்க, அவர் எனக்கு அப்பா, அவர் எனக்கு ஆத்தும நேசர், அவர் என்னுடைய. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஆங்கிள்லேருந்து நம்ம ஆண்டரை பார்க்குறோம். அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆகாருக்கு காண்கிறவராய் வெளிப்படுறாரு. அல்லேலூயா. சாமுவேல் கிட்ட யெகோவா நிசியா வெளிப்படுறாரு. அப்படிதானே இருக்கு. பைபிளில் எத்தனையோ விதமாய் கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தியிருக்கார். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், எனக்கு உங்களை பார்க்கணும்ப்பா, நீங்கள் எப்படி, நீங்கள் யார், அதை நம்ம அறிந்து கொள்ளணும். இது நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரம். இது நான் ஆல்ரெடி பிரசங்கித்த ஒரு சர்மன் தான், ஆனால் இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்ஃபெக்ட் ஃபிட் இந்த 3 நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. 17ஆம் அதிகாரம் நமக்கு தெரிஞ்ச ஒரு அதிகாரம் தான், ஆனால் அந்த வசனம் 26. இந்த ஒரே வசனத்துக்குள்ளேயே இந்த 3 வெளிச்சத்தையும் உங்களுக்கு நான் காண்பிக்க போறேன். 3 வெளிச்சத்தையும், 3 ரெவலேஷன். அப்பொழுது தாவீது தன் அண்டையிலே நிற்கிறவர்களை பார்த்து, இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தர் எம்மாத்திரம் என்றான். அந்த லாஸ்ட் லைன் இருக்கு பாத்தீங்களா? ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். இந்த இதுல இருந்து நம்ம 3 ரெவலேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஹல்லேலூயா. இதுல இருந்து 3 வெளிப்பாடுகள். முதல்ல, ஜீவனுள்ள தேவன் என்பது தன் தேவனை குறித்து அவருக்கு இருக்கிற வெளிப்பாடு. ஹல்லேலூயா. எழுதுறவங்க அப்படியே எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் அபவுட் காட். அவர் எப்படி அவர் ஆண்டவரை பார்க்குறாருன்னா, தாவீதுடைய ஆண்டவர் ஜீவனுள்ளவர். அவர் என்ன சொல்றாரு? ஜீவனுள்ள தேவன். இரண்டாவது, ஜீவனுள்ள தேவனுடைய சேனை என்பது தன்னை குறித்த. அல்லேலூயா. அல்லேலூயா. அவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க? சவுலோடு இருக்க சேனையெல்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நம்ம இஸ்ரவேல் சேனை நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அங்க தாவீது சொல்றாரு, நீங்க இஸ்ரவேல் சேனை இல்லப்பா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ரெவலேஷன் அபவுட் ourselves. மூன்றாவது, விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அவன் கோலியாத்துல அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். அல்லேலூயா. பெருசா உயரமா பிரம்மாண்டமா நிக்கிற ஒரு அரக்கன். மற்ற எல்லாரும் அவனுக்கு வச்ச பேரு கோலியாத். அதனால எல்லாரும் என்ன பண்றாங்க? கோலியாத்துன்னு சொல்றாங்க. அப்படித்தானே? யார் இவங்கிட்ட வந்து சொன்னா கோலியாத்துன்னு? அவங்க சொல்றாங்க, என் அணியிலேருந்து கோலியாத்துன்னு ஒருத்தர் இறங்குறாரு, அவரை நீங்க ஜெயிச்சுட்டா எங்க எல்லாரையும் ஜெயிச்ச மாதிரி. அப்ப அவன் எதிரி என்ன சொன்னானோ அதுதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா தாவீது அவனை கோலியாத்தாகவே பார்க்கல. டேவிடுடைய டீலிங் இஸ் நாட் பிசிக்கல். டேவிட் மற்றவங்க சொல்றதை உள்ள வச்சுக்கிட்டு அது மாதிரி டீல் பண்றவர் இல்லை.
ஆண்டவர் என்ன சொல்றார், அவனை பார்க்கும் பொழுது டேவிட் ஃபர்ஸ்ட் அவர் எப்படி பார்க்குறாருன்னா, அவன் கோலியாத் இல்லை, அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீன். ரெவலேஷன் அபவுட், உங்களுக்கு தெரியும் விருத்த சேதனம்னா என்னன்ட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன், அவன் எப்படி என் தேவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பான்? இதுதான் ரெவலேஷன்ங்க. தாவீது கோலியாத்தை ஜெயித்தது மாம்சத்தின்படி பார்த்தா ஏதோ கல்லை வச்சிருக்கலாம், ஆவிக்குரியபடி பார்த்தா தட்ஸ் ரெவலேஷன் which made him a victor. ஹல்லேலூயா. வெளிப்பாடு தான் அவரை ஜெயமுள்ளவராக மாத்துச்சு. ஆமென். நீங்கள் உங்கள் பிரச்சனையை கோலியாத்து கோலியாத்து கோலியாத்துனே சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரை உங்களால் ஜெயிக்கவே முடியாது. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்பிரிட். ஹல்லேலூயா. வாட் இஸ் த ஸ்பிரிட் பிஹைண்ட் இட்? அதான் நான் சொல்கிறேன். இந்த ரெவலேஷன் மட்டும் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மனுஷங்களை வெறுக்கவே மாட்டீங்க, மனுஷங்க மேலே கோச்சிக்க மாட்டீங்க, அவங்க சொல்கிற வார்த்தையை அவங்கள நீங்கள் ஜட்ஜ் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ஜட்ஜ்மெண்டல் ஆயிரும். நம்ம ரொம்ப கொஞ்சம் பரிசுத்தவான்கள் ஆனதுக்கப்புறம் நான் பார்த்துருக்கேன், அப்படியே கொஞ்சம் சபைக்கு when we became holy கொஞ்சம் பேஸ் கூடிரும். அது வரைக்கும் அக்கா எப்படி இருக்கீங்கக்கா அப்படின்னு சொல்கிறேன், அக்கா ப்ரைஸ் அக்கா அப்படின்னு யதார்த்தமாக இருப்பாங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ந்தோன்னே எஸ் ப்ரைஸ் லார்ட், ஆமாம் சொல்லுங்கள், ஆமாம் என்ன, ஏன்னா இவர் கொஞ்சம் பரிசுத்தவான் ஆகிட்டு இருக்காரு, அதனால பரிசுத்தவான் இன்னும் கொஞ்சம் குரல் கூறிடும், பேஸ் ஆயிரும். அப்புறம் சிரிக்கவே மாட்டாங்க. சிரிச்சா பரிசுத்தம் வாய் வழியாக கீழே விழுந்துரும். they'll become very serious. நான் சொல்வேன் அப்பெல்லாம் ஏன் சிரிக்க? நான் சொல்லுவேன் சக மனிதரை நேசிக்காதவன் தன்னை படைத்த தேவனை நேசி. பைபிள் அவங்களுக்கு என்ன பேர் வைக்கிறதுனா, நீ பொய்யன்னு சொல்லிடுச்சு, நீ பொய் சொல்ற. ஆமென். சக மனிதரை நேசிக்காம கை உயர்த்தி உமை நேசிப்பேன் அப்படின்னா பைபிள் பரலோகம் உங்களை பார்த்து என்ன சொல்ல நினைக்கிறேன்? ஐயோ பொய் சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லும். அல்லேலூயா. நான் வர்ஷிப் பண்ணும்போது என் ஆட்டிடியூட் எப்படின்னா, ஹெவன் என்னை எப்படி பார்த்துட்டு இருக்கு அதுதான் நான் எப்பவுமே யோசிப்பேன். அல்லேலூயா. இந்த ஆராதனையை பரலோகம் அக்செப்ட் பண்ணுதா? அல்லேலூயா. அதுதான் என்னுடைய அந்த இன்டென்ஷனாக இருக்கும். அதனால என்னமோ கர்த்தர் அந்த கிருபைகளை உண்மையாக செய்யணும், உத்தமமாக செய்யணும், சும்மா செய்யணும் அப்படின்றதுக்காக எதையுமே செய்யறது இல்லை, செய்யணும், காஷியஸாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். அப்போ ஜெயிச்சதுக்கான வழியை இந்த 3 வெளிப்பாடும் தாவீதுகிட்ட இருக்கு. தாவீதுக்கு தெரியும் தன் ஆண்டவர் யார். அல்லேலூயா. இவங்களுக்கு ஆண்டவர் இருக்காருன்னு தெரியும், ஆனால் அவங்களுக்கு வெறும் ஆண்டவர் தான் தெரியும். ஆனால் தாவீது என்னன்னா ஜீவனுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ளது. நீங்க ஆராதிக்கிற தேவன் யார் தெரியுமா? ஜீவனுள்ளவர். கர்த்தர் தம்மிடத்தில் சேருகிறவர்கள் அவர் உண்டென்று நம்பணுமா? ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இருக்கிறார். உங்க வீட்டில் ஒரு மரணம் வந்தா கூட நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் இருக்கிறார். தன் பிள்ளை பிரெயின் ஃபீவர்ல மரிச்சு போயிருச்சு. அந்த பிள்ளையை கொண்டு சண்டே சர்வீஸை முடிச்சுட்டு தான் அந்த ஊழியக்காரர் என்ன பண்ணியிருக்காரு? மரண செய்தியை சபைக்கு அறிவிச்சிருக்கிறார். அது வரையும் நின்று ஊழியம் செஞ்சிருக்கார். அப்புறம் சொல்லியிருக்காரு பிள்ளை செத்து போச்சு. அந்த பிள்ளையை கொண்டு வச்சு வாசற்படியில் உட்காந்து பாடின பாட்டு தான் என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடுண்டு. எப்போ சொல்றாரு ஒரு மனுஷன்? செத்த பிள்ளைய படுக்க வச்சு சொல்றாரு என் அப்பா உயிரோடு இருக்கிறார். இந்த வார்த்தை யார் சொன்னா? யோபு சொன்னார். தன் பிள்ளைகள் எல்லாம் மரித்த போது அவர் சொன்னார் my God lives. Hallelujah. என்னதான் ஆனால் என்ன என் மீட்பர் உயிரோடு தொடர்ந்து பயணம் செய்வே துணையாளர் முன் செல்கின்றார். ஹல்லேலூயா. என் வாலிப பருவத்தில் அந்த பாட்டை ஹெட்செட்டில் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை இந்த பாட்டை நீ கேட்கணும்னு என் காதில் வச்சாங்க. மொத்தமாக கேளு. ஃபர்ஸ்ட் அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கூஸ் பம்ஸாக இருந்துச்சு. நடுவில் அந்த சாட்சி அவர் சொல்லிட்டு மறுபடியும் அப்படி பாடுவார்னு நினைக்கிறேன், தெரில, ஞாபகம் இல்லை. ஆனால் அந்த சாட்சி அவர் சொல்லிட்டு கேட்டதுக்கப்புறம் நான் பெட்டில் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். அப்படியே தரையில் முட்டி போட்டு அப்படியே பணிந்து கத்துற நான் ஆராதிச்சேன். ஏன்னா அந்த சூழலில் கூட ஒரு மனிதனால் அப்படி இருக்க முடியும். ஆமென். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும்னு பைபிள் ரெக்கார்ட் பண்ணு. அல்லேலூயா.
பைபிள் சின்ன சின்ன விஷயத்தை எழுதும் போது எப்படி எழுது தெரியுமா? நம்ம போல தான் எலியா. நீங்கள் நினைக்கிற மாதிரி எலியாக்குள்ளே ஒன்றும் 6 பேக்ஸு பைசெப்ஸ் எல்லாம் இல்லை. நமக்கு என்ன வீக்னஸ் இருந்துச்சோ அந்த வீக்னஸ் எலியாக்குள்ள இருந்துச்சு. ஆனால் எலியா வானங்களை அடைத்து வானங்களை திறந்தான்னு பைபிள் ரெக்கார்ட். உங்க வீக்னஸ் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு தடை இல்லை. சரீரத்தில் முள் இருந்தாலும் கர்த்தருடைய சித்தத்தை பவுல் செய்து முடிச்சாரே. அல்லேலூயா. வாட் எவர் வீக்னஸ், வாட் எவர் ப்ராப்ளம். இன்னைக்கு சொல்றாங்க நிறைய பேர், நான் எப்படி கர்த்தருக்காக செய்வேன், என் வீட்டிலே பிரச்சனை இருக்கு. இருக்கட்டும், அது பக்கம் ஒரு பக்கம் ஓரமா இருக்கட்டும். என்ன அது ஒரு சாக்கா? என் வீடெல்லாம் சரியானா, எல்லாரும் ரட்சிக்கப்பட்டா, எல்லாம் கிளீனானா நான் ஊழியத்துக்கு வரேன், நான் கர்த்தருக்காக தான் சரி. யார் இப்படி சொல்லி கொடுத்தா? அவங்க கேட்பாங்கல்ல, நீ நான் ஊழியம் செஞ்சேன், நான் ஊழியம் செய்யும் போது எங்கள் அப்பா இல்லை, எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு போயிருந்தாரு. எங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணம் அப்போ கூட மை டாடி வாஸ் தேர் லிவிங், ஆனால் எங்கள் கூட அவர் இல்லை, எங்கள் அப்பா இல்லை எங்கள் கூட. நான் எப்படி ஊழியம் செய்து நான் மறைந்து கொள்ளலை. அந்த சூழலும் கர்த்தருக்கு ஊழியம் செஞ்சுட்டு தான். அல்லேலூயா. என் ரட்சிக்கப்படாத தகப்பன் இருந்தார், ஜீவனோடு இருந்தார். வேதனை தான், ஆனால் அந்த வேதனை கர்த்தருக்காக நான் செயல்படுவதை தடுத்து நிறுத்த. அது வேதனை ஊற்றி அவரை மறித்தே போயிட்டார். அல்லேலூயா. எங்க அப்பா செத்த சடலத்தை எனக்கு பார்க்கறதுக்கு கிடைச்ச நேரம் 10 நிமிஷம். 10 நிமிஷம் தான் அவரை பார்த்து அழ கூட எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதான் வாழ்க்கை. ஆனால் ஏசு விட்டு நான் பின்வாங்க. அதுக்காக என் ஊழியத்தை நிறுத்தலை, என் ஓட்டத்தை நிறுத்தலை. எல்லாம் சரியானாதான் கர்த்தருக்காக ஒன்று செய்யணுன்ற அவசியம் கிடையாது. அல்லேலூயா. செய்யணும், கர்த்தருக்காக செய்யணும். அது உள்ளிருந்து வரணும் வெளியில. யாரோ ஒருத்தர் கட்டாயப்படுத்துறதுனால இல்லை. அல்லேலூயா. என்ன நடக்கட்டுங்க, இயேசுக்கு பின் சொல்லணும். ஏன்னா என் அப்பா உயிரோடு இருக்கிறார். என் மாம்சத்தில் பிறந்த தகப்பன் வேணா மரித்து போயிருக்கலாம், என்னை அழைத்தவர் உயிரோடு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். அவர் சாகல. நான் ஆராதிக்கிற தெய்வம் செத்த தெய்வம் அல்ல. கிறிஸ்தவனின் அடையாளம் சிலுவை அல்ல. கிறிஸ்தவனின் அடையாளம் திறக்கப்பட்ட கல்லறை. Christian doesn't start from cross, it starts from the open grave. அதுதான் என் அடையாளம். நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். ஓடி வரா மரியாள், நீங்க இருந்துதான் என்னுடைய சகோதரன் செத்திருக்க மாட்டானே. அப்ப அவ சொல்லிட்டு அதோட நிறுத்தல. நம்ம வந்து மரியாள் தான் ஹைலைட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் மார்த்தாள் அந்த சம்பவத்தில் வாசிக்கணும். மரியாளை விட மார்த்தாள் தான் அந்த சம்பவத்தில் ஹைலைட்டாக இருப்பா. அல்லேலூயா. அதோட அவன் நிறுத்தல. மார்த்தாள், நீர் இருந்திருந்தீர்னா என் சகோதரன் ஜீவனோடு இருந்திருப்பான்னு நிறுத்தாம, பரவாயில்ல ஆண்டவரே, நான் இப்பயும் உம்மை நம்புறேன், கடைசி நாளில் நீர் அவனை உயிரோடு எழுப்புவீர். அதான் நேசம். லவ்ன்றது என்ன தெரியுமா? கொடுக்கும் போது லவ் யூ சொல்றது இல்லை, எடுக்கும் போதும் லவ் யூ சொல்றது. அல்லேலூயா. இட்ஸ் ஓகே லார்ட். இந்த பெயின் நடுவில், இந்த வலி நடுவில் என் முழங்கால் வலிக்குது, என் இடுப்பு வலிக்குது, என் மனசில் வலி இருக்குது. ஆனால் அந்த வலியின் நடுவிலும் கைகளை உயர்த்தி உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன், உம்மை நேசிப்பேன். என்னுடைய அன்பு பொருள் அடிப்படையில் இல்லை. நீ யோசிச்சு பாருங்க, யாராவது உங்கள் பொருளுக்கு உங்களை நேசிச்சாங்கன்னா நீங்கள் அவங்களை என்ன சொல்வீங்க? உங்களுக்கு இருக்கிற பதவிக்காக உங்களை நேசிச்சாங்க, நீங்க அவங்களை என்ன சொல்வீங்க? அது உண்மையான அன்பா? உண்மையான அன்பா இல்லையே. அப்ப கர்த்தரை நம்ம எப்படி நேசிக்கிறோம்? ஐயா, என்ன நடந்தாலும் நான் உண்மை நேசிப்பேன், என்ன ஆனாலும் நீர் உயிரோடு இருக்கிறீர் ஆண்டவரே. நம்ம அப்பா உயிரோடு இருக்கிற வரையும் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. நம்ம வாழ்க்கை மாறும், நம்ம சூழல் மாறும், நம்ம சூழல் மாறும். அந்த நம்பிக்கை நமக்கு உண்டு. என் அப்பா ஜீவனோடு இருக்கிறார். நீங்க ஜெயிக்க முதல் வழி என்ன தெரியுமா? என் அப்பா உயிரோடு இருக்கிறார். எவ்வளவு ஆழத்துக்கு நீங்க போனா கூட அங்கிருந்து நீங்க சத்தமிட வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? என் மீட்பர் உயிரோடு உண்டு. எல்லாம் போச்சு, பிள்ளை செத்து போச்சு, மனைவி தூஷித்து ஜீவனை விடு, நீ உயிரோடு இருக்கிறது, நீ சாகது மேலுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதன் நடுவில் அவர் சொல்றாரு, இல்ல, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். யோபுவின் வார்த்தை. யோபு அளவுக்கு நம்ம துன்பப்படலை. ஆனால் நம்ம எந்த துன்பத்தின் நடுவிலும், எந்த போராட்டத்தின் நடுவிலும், எந்த கோலியாத்தின் நடுவிலும் நீங்கள் நின்று சொல்ல வேண்டியது, என் மீட்பர் உயிரோடுண்டு, தொடர்ந்து பயணம் செய்வே,
என் துணையாளர் முன் செல்கின்றார். ஜீவனே ஆனாலும் மரணமே ஆனாலும் என்ன, ஜீவனே ஆனாலும் என்ன, மரணமே ஆனாலும் என்ன. அல்லேலூயா. என்ன ஆனா என்ன, என் அப்பா உயிரோடு இருக்கிறார். ஆமென். தாவீதை சுத்தி நின்று, தாவீதே உன்னால முடியும், கோலியாத்தை ஜெயின்னு மோட்டிவேட் பண்றதுக்கு யாருமே இல்லை, நீ எதுக்கு இங்க வந்து பேசிட்டு இருக்க போ அப்படின்னு விரட்ட தான் ஆள் இருந்தாங்க. நீங்க கர்த்தருக்குள்ள வரும்போது எல்லாரும் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்க, நீங்க எதிர்பார்க்காதீங்க, நடக்கவே நடக்காது. rather people will demotivate you. அதான் நடக்கும். உலகம் உங்களை அப்படிதான் பண்ணும். நீங்க கர்த்தருக்காக ஒன்று எழுப்பி செய்யணும்னு நினைக்கும் போது உடனே எல்லாமே கைகூடி வந்து அப்படியே அழகா இந்தா அப்படின்னு. அல்லேலூயா. அப்பதான் கரெக்டா பிரச்சனை நடக்கும். நீங்க பாருங்க, நம்ம இந்த வாரம் முழுசு 1 மணி நேரம் ஜெபிப்போம், நீங்க முடிவெடுங்க. கரெக்டா அந்த 1 மணி நேரத்துல ஒரு சொந்தக்காரர் இது வரைக்கும் வந்திருக்கவே மாட்டார், 15 வருஷம் இருக்கும். ஐயா வாழ்வுக்கு சாவுக்கு எதுக்குமே வந்திருக்க மாட்டார். 15 வருஷம் கழிச்சு இன்னைக்கு தான் ஆசையா வருவார். எப்போ நீங்க எந்த நேரத்தை குறிச்சிங்களோ அந்த நேரத்துல. இப்போ நீங்க என்னதான் பண்ணி அவனை 15 வருஷம் வராத எங்க அண்ணன் வந்திருக்காரு அப்படின்னு போகணும். இது என்ன, எப்படி இது தற்செயலா நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, திட்டமிட்டு நடக்கிறது. ஆமென். உடனே அண்ணனுக்கு ஏதாவது ஒன்று சாப்பிட கொடுத்து, அண்ணா உட்காருங்க, ஒரு மணி நேரம் 15 வருஷம் வரல, அதுக்கு தண்டனை 1 மணி நேரம் நீங்கள் எனக்கு வெயிட் பண்ணணும், 1 மணி நேரம் எங்கள் அப்பாவை சந்திச்சுட்டு வரேன் அப்படின்னு உள்ளே போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? நான் முடிவு பண்ணேன் வாலிப பருவத்தில் 6 மணி நேரம் 3 நாள் ஜெபிக்கலாங்க. 6 மணி நேரம் ஜெபிக்கலான்னு நான் வீட்டில் ஃப்ரீயாக இல்லை, எனக்கு டியூட்டி முடிச்சுட்டு வந்து நான் ஜெபிப்பேன். ஃபஸ்ட் டே ஜெபிச்சிட்டேன், 6 மணி நேரம் கஷ்டப்பட்டு ஜெபிச்சு முடிச்சிட்டேன். எனக்கு ரூம் எல்லாம் கிடையாது, நான் சொல்லியிருக்கேன், சாட்சியில் கேள்விப்பட்டிருக்கேன். ஹாலில் இப்படி தான் ஒரு ஹால், இதில் ஒரு 15-10 பெட்டு போட்டிருப்பாங்க. ஒரு பெட்டுக்கு நடுவில் நான் ஜெபிப்பேன், அதான் என் ஜெப நேரம். அதே ஹாலில் தான் டிவியும் ஓடிட்டுருக்கும், ஒரே ஹாலில், அதுக்கு நடுவில் ஜெபிப்பேன். அப்படி தான் இருந்துச்சு. 2வது நாளில் ஃபோன் வருது கரெக்டாக, எனக்கு வேலை முடியறதுக்குள்ளே ஃபோன் வந்துருச்சு, உங்கள் தங்கச்சி காலேஜில் மயக்கம் போட்டு வந்துட்டான். எப்படி தற்செயலாம் நடக்குதா? இது வரைக்கும் மயக்கம் போடாதவ அன்னைக்கு கிர்கிர்னு வந்து விழுந்திருக்கா. விழுந்த உடனே சரி விழுந்துட்டாலே தண்ணியை தொளிச்சு தூக்கி உட்கார வைக்கலாம், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டாங்க. இப்போ உடனே என்ன, ஒரு பதபதப்பான நிலைமை, நீங்கள் உடனே வரணும், அவளை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய்ட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்கோம். நான் என்ன பண்ணுறது, கிளம்பி ஆட்டோவில், ஏன்னா வேறு யாரும் இல்லை, அம்மாவை அங்கேருந்து வர வைக்க முடியாது. நான் சென்னையில் இந்த பக்கம், அவள் சென்னையில் அந்த பக்கம். நானும் எழும்பி போய் பாதியில், அதாவது அவள் காலேஜ் இங்கே இருக்குன்னா ஒரு 1/2 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டுருக்கேன் ஆட்டோவில். ஃபோன் வருது மறுபடியும். என்ன சொல்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? வராதிங்க அண்ணா, எல்லாம் கரெக்டாக தீர்க்கதரிசி ஆகிட்டீங்க நீங்கள் ஆல்ரெடி. வராதிங்க, நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், ஹெச்பி தான் கம்மியாக இருக்கான், அப்புறமா நாளைக்கு இதுக்கப்புறம் உங்களை உள்ளே விட மாட்டோம், இதுக்கப்புறம் உங்களை உள்ள டைம் ஆயிடுச்சு, உங்களை உள்ளே விட மாட்டேன், நீங்கள் போயிருங்க. நான் எனக்கு புரிஞ்சிடுச்சு யார் வேலைன்னு புரிஞ்சிடுச்சு. நான் ஆட்டோ திருப்புங்க, நான் போனேன் அப்படின்னு திருப்பிட்டு வந்து ரொம்ப டயர்டு, ஏன்னா காலிலேருந்து வேலை செஞ்சுருக்கேன், 9 மணிலேருந்து வேலை செஞ்சுருக்கேன்னா நான் வந்து சேரும்போது 8 மணி ஹாஸ்டலுக்கு நைட். இப்போ என் பக்கத்தில் அக்கா சொல்லுவாங்க, பிரின்ஸு இதுக்கப்புறம் 6 மணி நேரம் நீ ஜெபிக்கணும், நெக்ஸ்ட் நாள் 9 மணிக்கு கிளம்பணும், இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப், அதனால் இன்றைக்கி ரெஸ்டடு, அப்படியே இந்த ப்ரேயர் நாளைக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. நான் அப்போ அந்த அக்கா கிட்ட சொன்னேன், இல்லை நான் ஆண்டர்கிட்ட வரேன்னு சொல்லிட்டேன், அவர் வெயிட் பண்ணிட்டுருப்பார்ல அப்படின்னு சொல்லிட்டு போய் எனக்கு ஒரு பெட்ஷீட் வச்சுருப்பேன், என்னுடைய ப்ரேயர் ஆல்டர் அதுதான், ஒரு சின்ன பைபிள் ஸ்டாண்ட், ஒரு இங்கிலீஷ் பைபிள், ஒரு தமிழ் பைபிள், ஒரு டைரி, 2 டைரி, ஒரு பாட்டு டைரி, ஒரு நோட்டு டைரி, ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ளே கலர் பென்ஸ் வச்சுருப்பேன், அப்புறம் ஒரு பெட்ஷீட்டை சுருட்டி வச்சுருப்பேன், ஸ்கார்ஃப் இப்படி இல்லை ஷால் மாதிரி இருக்கும், இப்போ போடுறாங்க ஷால் மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஷால் வச்சுருப்பேன். இது வந்து அந்த இடத்துல இருக்கும், இது ஷால் வேறு எங்கேயும் வெளியே போடுறதுக்கு யூஸ் பண்ண மாட்டேன், இந்த பெட்ஷீட் ப்ரேயருக்காக மட்டும். அப்படி எனக்குன்னு ஒரு சின்ன டிசிப்ளின், யாரும் எனக்கு கற்றுக் கொடுக்கல, நானே தான் பண்ணேன். அப்போ அப்படியே அந்த பெட்ஷீட்டை திருப்பி முட்டி போட்டு ஒரே அழுகை, பயங்கரமாக அழுகை வருது. அழுதுகிட்டே சொன்னேன், ஆண்டவரே நான் ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் வர முடியாமல் பிசாசு என்னை இப்படி அலக்கழிச்சு, எனக்கு புரியும் இது பிசாசு தான் பண்ணான், நான் போய் அவளை சந்திச்சிருந்தா கூட நான் வந்து ஓகே அது தற்செயலாக நடந்ததுன்னு நினச்சிருப்பேன். போக வச்சு திருப்பி வர வச்சால எனக்குள்ள வெறி வந்துருச்சு.
நான் சொல்லட்டுமா, ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள பயத்தை உண்டாக்கக்கூடாது, வெறியை உண்டாக்கணும். கோலியாத்தை பார்த்த உடனே மற்ற எல்லாருக்குமே பயம் வந்துச்சு. ஆனால் அதே கோலியாத்தை பார்த்த உடனே தாவீதுக்குள்ள வெறி வருது. ஐ சே தட் as a zeal, இங்கிலீஷில் சொல்லணும், வைராக்கியம் நான் சொல்கிறேன். அதை உலக பிரகாரமாக அதை வெறின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பிரச்சனை வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணிடக்கூடாது, பயப்படக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. இப்போ எனக்குள்ள சோர்வு வரல, எனக்குள்ள ஒரு வெறி வருது, எனக்குள்ள ஒரு வைராக்கியம் வருது. நான் எப்படி ஆண்டுறேன் போய் நான் பிசாசு வந்து சந்தோஷமாயிருவான், என் ஆண்டர் வெக்கப்பட்டுருவாருன்னு சொல்லிட்டு நான் போய் உட்காரேன். அப்போ எனக்கு அது சரியா தப்புமா கூட தெரியாது. போய் உட்காந்து அழுதுகிட்டே சொல்கிறேன், அப்பா எனக்கு ரொம்ப முட்டி வலிக்குது, எனக்கு ரொம்ப கால் வலிக்குது, எனக்கு ரொம்ப இந்த கையெல்லாம் வலிக்குது. 6 மணி நேரம் என்னால் உட்கார முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் சொன்னேன், அதுக்காக இந்த இடத்த விட்டு அசையாமல் நான் உட்கார போகிறேன் அப்படின்னு ஒரு மணி நேரம் ஆராதிச்சிருப்பேன். மற்ற 5 மணி நேரமும் எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியாது. கர்த்தர் என்னோட பேச ஆரம்பிச்சிட்டார். மற்ற 5 மணி நேரமும் கர்த்தர் தான் பேசினார், நான் வெறும் லிசனர் தான். அது நைட்டு எல்லாரும் தூங்கிட்டாங்க, அதனால என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் அந்த ராஜாமத்தில் கர்த்தர் பேசினது தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு இருக்க 8 வருஷம் வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னும் அவர் பேசினது அப்போதான் எனக்கு ஜூடாவை காண்பிச்சார். அப்போதான் உனக்கு ஒரு ஊழியக்காரனை தருவேன், என்னுடைய மேரேஜ் ஸ்டேஜை கர்த்தர் எனக்கு காண்பிச்சார். அல்லேலூயா. அப்போதான் நான் எப்படி ஊழியத்தை செய்ய போகிறேன் அப்படின்றத காண்பிச்சார். ஊழியத்தை குறித்த காரியம் இது வரைக்கும் கிடையாது, என்னுடைய டெத் வரையும் கர்த்தர் எனக்கு காண்பிச்சார். அண்ட் காட் ஷோட் மீ ஈவன் ஆஃப்டர் மை டெத், என் மரணத்துக்கு பின்பாக சம்பவிக்க போகிற சில ரகசியங்களை குறித்தும் எனக்கு கர்த்தர் காண்பிச்சார். ஐ வாஸ் ஜஸ்ட் 23 when I heard this all things. 23 வயசு எனக்கு இதெல்லாம் நான் கேட்கும்போது என்னுடைய பைபிளில் அந்த தேதியை போட்டு எழுதி வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்பா பேசி முடிச்சுட்டு ஓகே, அதில் என்னை பற்றி எல்லாம் பேசி முடிச்சோடனே என் ப்ரேயர் டீம் தான் எனக்கு ஃபஸ்ட்டு, என் குடும்பத்துக்கு அடுத்து என் ஜெபக்குழு. நான் என் ஜெபக்குழுவில் இருக்கிற ஒவ்வொரு பெண்களையும் கர்த்தருக்கு முன்னாடி நிறுத்துறேன். ஆண்டவரே, இந்த அக்காவை பற்றி சொல்லுங்கள், இவங்க வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன நினச்சிருக்கீங்க, இந்த பிள்ளையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா என் அப்பா ஒரு நண்பர் மாதிரி எனக்கு. அதில் ஒரு அக்காவுக்கு திருமணம் ஆகாமல் 31 வயசோ 32 வயசோ அந்த அக்காவுக்கு. எனக்கு அவங்க மேலே ரொம்ப பேர்டன். நான் அந்த அக்காவை பேரை சொல்லி, ஆண்டவரே இந்த அக்காவுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கு, நீங்கள் எனக்கு செய்வேன் ஓகே, இவங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும். ஆண்டவர் சொன்னார், இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் அவளுக்கு செய்வேன், நீ தைரியமாக போய் அவகிட்ட சொல்லு அப்படின்ட்டார். நான் அப்போ இந்த அக்கா கிட்ட சொல்லிட்டேன், வருஷம் முடியறதுக்குள்ளே அக்கா இந்த இயர் முடியறதுக்குள்ளே கர்த்தர் உங்களுக்கு செய்வார் அப்படின்னு. ஆனால் இயர் வந்துருச்சு, டிசம்பர் மாதம் வந்துருச்சு. டிசம்பர் மாதத்துக்கு லீவு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள். அது வரைக்கும் ஒன்றுமே நடக்கலை. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும்னு. ஐயோ படபடப்பு தாங்கலை. அல்ல அக்காவை பார்த்து சொல்கிறேன், அக்கா இப்பயும் நாள் முடியல, கர்த்தர் செய்வாருக்கா அப்படின்னு. அந்த அக்கா பிரின்சி டயர்டாயிடுச்சு, ரொம்ப வருஷம் காத்திருக்குறாங்க, டயர்டாயிடுச்சு. ஆனால் உங்களுக்கு நடந்தது என்ன தெரியுமா? டிசம்பர் 31 கிறிஸ்மஸ் லீவுக்காக வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருக்கார். டிசம்பர் 31 வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. 31 கர்த்தர் செஞ்சு முடிச்சார், சொன்னபடியே தேடி வீடு தேடி வந்து. அதான் அப்பா. இட் இஸ் நாட் டஃப் டு ஹியர் த வாய்ஸ் ஆஃப் காட். எங்க கர்த்தரால அந்த எல்லாம் இருக்கும்போது செய்யறது. நேற்று சொன்னார் பாஸ்டர், நம்ம கிட்ட இருக்கிற மிகுதியிலிருந்து கொடுக்கறது காணிக்கை, நம்மையே கொடுக்கறது தான் பலி. அல்லேலூயா. இப்போ நம்ம சொஃபிஸ்டிகேட்டடாக இங்கே உட்காந்து நம்ம வர்ஷிப் பண்ணுறோம், திஸ் இஸ் காணிக்கை. ஆனால் கை கால் கட்டி இருக்கும்போது பவுல் சீலா செஞ்சாங்க பாருங்க, அது என்னது? அது காணிக்கையா? தட் வர்ஷிப் இஸ் நாட் த வர்ஷிப் வாட் வி ஆர் டூயிங் ஹியர். அது பலி. அல்லேலூயா. நீங்களும் பலி செலுத்த முடியும் உங்களுடைய அட்மோஸ்ட் லோவஸ்ட் பாயிண்ட்ல கர்த்தரை உயர்த்தி. அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டருடைய சத்தம் நான் கேட்டு பழக ஆரம்பித்தேன். ஆமென். இப்போ அப்படியெல்லாம் ஆண்டு சத்தத்தின் வழியாக பேசுறது கொஞ்சம் குறைஞ்சாலும் இப்போ நிறைய பைபிள் வேர்ட்லேருந்து ஒரு லெவல் இருக்குல்ல, ஒரு லெவல்ஸ் தான். அந்த லெவல் கடந்து இப்போ கர்த்தர் வார்த்தையின் வழியாக பேசுகிறாரு, ரெவலேஷன்ஸ் வழியாக ரொம்ப அழகாக பேசுகிறாரு. உங்களுக்கு நான் சொல்கிறது, அபூர்வமான காலத்திலும் கர்த்தர் வெளிப்பாடுகளை தர ஒருத்தர் தேடுறார். உங்கள் ஆண்டவர் ஜீவன் உள்ளவர் என்பதை நம்ம அறிந்திருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், இந்த சீசனுக்கு நீங்கள் என்னவா இருக்கிறீங்கப்பா? அவர் உங்களுக்கு சொல்வார், ஜீவன் உள்ள தேவன். இரண்டாவது, நான் யாரு? உங்களை பார்த்து கேளுங்க, நீ யாரு? உங்கள் பேர் சொல்லி கேளுங்களேன், பிரின்சி நீ யாரு? அதான் தெரியல.
இந்த உலகம் சொல்லுது, நீங்கள் ஒரு நல்ல அம்மா, நீங்கள் ஒரு நல்ல மனைவி, நீங்கள் ஒரு நல்ல தங்கச்சி, நீங்கள் ஒரு நல்ல அக்கா, நீங்கள் ஒரு நல்ல ஐயா, எல்லாமே சொல்லுது. ஆனால் வசனம் உங்களை குறித்து யார் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. இதை நம்ம வாசிக்க பைபிள் எப்படி பாருங்க, புதிய ஏற்பாட்டுல எல்லாம் பார்த்தா என்ன கூப்பிட்டு அழைக்கிறார்கள் அப்போஸ்தலர்கள்னா, செயின்ஸ்ன்னு கூப்பிட்றாங்க. சபையில் இருக்கிறவங்க எப்படி கூப்பிட்றாங்க? செயின்ஸ். நீங்கள்லாம் செயின்ஸ் பண்ணுறாங்க. நம்ம அப்படி சொல்ல முடியுமா? நாங்கள் செயின்ஸா அப்படி யோசிப்போம்ல. யார் செயின்ட்? பரிசுத்தவான்களேன்னு தான் பைபிள் யாரை அழைக்குது? சபையில் இருக்கிறவங்க. நம்மளாம் யாருங்க? பரிசுத்தவான்கள். அல்லேலூயா, ஆமென். ஃபாதர் அப்பாவோட ஒரு பாட்டு இருக்கும், நீதிமான் நான் நீதிமான் நான். எத்தனை பேருக்கு அந்த பாட்டு தெரியும்? நான் யங் ஸ்டேஜ் அந்த பாட்டை பாடவே மாட்டேன். ஐயோ நம்ம நீதிமான்லாம் இல்லை, நம்ம எப்படி அந்த ஃபாதர் அப்பா தான் அதை பாடுறதுக்கு ரைட்டான ஆள், நம்ம பாட வேண்டாம் அப்படின்னு நினைப்பேன். அதுக்கப்புறம் வசனத்தை படிக்கும்போது தான் தெரிஞ்சிச்சு, கிரியைகளினால் ஒருவன் நீதிமான் ஆகிறதில்லை, ஆமென், கிருபையினால் நீதிமான் ஆக்கப்பட்டு. அல்லேலூயா, ஆமென். அந்த மாதிரி நம்ம அந்த நீதிமான் நம்ம புரியும் போது அவர் சொல்றாரு, ஜீவனுள்ள அவங்களுக்கே அவங்கள பத்தி தெரியல, ஆனா தாவீது சொல்றாருப்பா, நீங்க சாதாரணமான ஆள் இல்லப்பா, நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய சேனை. இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் சொல்றேன், யூ ஆர் நாட் ஜஸ்ட் ஆர்டினரி சிட்டிசன்ஸ், பட் யூ ஆர் வாரியர்ஸ். நீங்க ஏதோ சாதாரணமான மனிதர்கள் அல்ல. யுத்த களத்துல பவுல் சொல்லி கொடுக்குறார் தீமோத்தேயுக்கு என்ன சொல்றார் பவுல்? நல்ல போராட்டம் நீ போராடுறது. அப்பனா ஒரு கெட்ட போராட்டம்னு ஒன்று இருக்குதானே? இருக்கா இல்லைங்களா? மனுஷங்க எதுக்கோ போராடுறாங்க, ஆனால் நீங்களும் நானும் போராடுறது என்ன போராட்டம்? நல்ல போராட்டத்தை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும்? இதுக்கப்புறம் நல்ல போராட்டம் போராடு, நீ தீங்கு அனுபவி, பரவாயில்ல. இந்த ஃபைட் கஷ்டம்தான், இந்த போராட்டம் கஷ்டம்தான், ஆனால் இட்ஸ் அ குட் ஃபைட். இங்கிலீஷில் அப்படிதான் இருக்கு, இட்ஸ் அ குட் ஃபைட். ஃபைட் பண்ண நம்மளாம் யார் தெரியுமா? ஃபைட்டர்ஸ், வாரியர்ஸ். நமக்கு தான் நிறைய யுத்தங்கள், அல்லேலூயா, நமக்கு தான் நிறைய போராட்டங்கள். ஆனால் அது நடுவில் நம்ம புரிஞ்சுக்கணும், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நான், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நான், அவருடைய சேனை. இந்த 3 வெளிச்சமும் நமக்குள்ள இருக்கணும். ஒரு பிரச்சனை வந்த உடனே அந்த சூழலை பார்க்குற ஒரு வெளிச்சம், இதில் நான் என்ன செய்யணுன்ற வெளிச்சம், இதில் கர்த்தர் என்ன செய்ய போறான்ற வெளிச்சம், இது மட்டும் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஜெயமாக செய்ய முடியும். நீங்கள் யோசிக்கலாம், இது எப்படி நடக்கும்? எத்தனை பேருக்கு புரியுது? இதெல்லாம் தாவீது புரிஞ்சுக்கிட்டார். நான் சொல்கிறேன், அதிகமாக நீங்கள் இதை வாசிக்க உங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் கடந்து போகும். நீங்கள் பாருங்க, எழும்பி பிரகாசி. ஏன் எழும்பி பிரகாசிக்கணும்? ஒளி வந்தது. ஒளி வந்தால் தான் பிரகாசிக்க முடியும். கரெக்டாக இல்லைங்களா? நம்மெல்லாம் எப்படின்னா, நம்ம ரிசோர்ஸ் தான், சோர்ஸ் கிடையாது. சோர்ஸ் ஆண்டவர், ஆமென், அவர் தான் ஒளி. அப்போ தமிழில் ஒளி நம்ம வாசிக்கிறோம், வெளிச்சம்னு இருக்குது. இங்கிலீஷில் லைட்டுன்னு இருக்குது. அப்போ அவர் ஒளி, நம்ம வெளிச்சம். அல்லேலூயா. அப்போ அவர்கிட்டேருந்து வாங்காமல் எதையும் நம்மளால் கொடுக்க முடியாது. நீங்கள் நினைக்கலாம், என்னால் அவங்கள நேசிக்கவே முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்களே, என்னால் அவங்கள மன்னிக்கவே முடியலன்னு நான் சொல்கிறேன். உங்களால் சுயமாக மன்னிக்க முடியாது, சுயமாக உங்களால் அவங்கள நேசிக்க முடியாது. அவர்கிட்டேருந்து வாங்குங்க, அதை கேளுங்க. அப்பா என் மேலே ஊற்று, உங்கள் அன்பை ஊற்றுங்க, நான் அவங்கள அன்பு கூற உதவி செய்யுங்க. என்னைக்கோ யாரோ உங்களை சொன்ன வார்த்தை, இன்றைக்கும் அந்த வார்த்தையை பிடிச்சிட்டு இருக்கீங்க. நான் சொல்லுவேன், ஸ்டாப் இட், மறந்துடுங்க. யாரும் தெரியாமல் சொல்லியிருப்பாங்க, இல்லை தெரிஞ்சே சொல்லட்டுமே. கர்த்தர் அது மறக்கலையா? எனக்கு அவரை தெரியாதுன்னு 3 முறை சொன்னார். யாரு? கர்த்தர் மறக்கலையா? மறுபடியும் அந்த பேதுரு, நீ சொன்ன பாரு, நீ அந்த ஒரு வார்த்தை சொன்ன பாரு, நீ அந்த ஒரு வார்த்தை சொன்ன பாருன்னா ஆண்டவர் பேதுருக்கிட்ட பேசிட்டு இல்லை, அந்த வார்த்தையை அவர் பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இல்லை. இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த ஆண்டவர் உங்களோட பேசுறார், யார் இடத்துலையும் தெளிவாய் பேசுகிறார். யாரோ என்னைக்கோ சொன்ன ஒரு வார்த்தையை மனசில் வச்சுட்டு, ஆமாம் நான் கஷ்டப்பட்ட போது அவள் எங்கே போனா? அவள் எங்கேயும் போல, அவளை கொடுக்க விடாமல் தடுத்தது ஆண்டவர் தான். அன்னைக்கு மட்டும் அந்த அக்கா உங்களுக்கு உதவி செஞ்சுருந்தாங்கன்னா நீங்கள் வாழ்நாள் முழுசும் அந்த அக்காவையே அந்த அண்ணனே பிடிச்சிட்டு இருப்பீங்க. அல்லேலூயா. அன்னைக்கு அவங்கள கர்த்தர் தடுத்து நிறுத்தினார், நீ கொடுக்காத, ஏன்னா அவ என்ன பிடிக்கணும், நீங்க செய்யாத நான் செய்யணும், நீ நிக்காத நான் நிக்கணும் அப்படின்னு கர்த்தர் செய்யறதுக்காக நிக்கிறதுக்காக தான் அவங்கள கர்த்தர் தடுத்து நிறுத்தினார். ஸோ அவங்க மேல கோபப்படுறதுல எந்த பிரயோஜனம் இல்லை, நியாயம் இல்லை. இன்னைக்கு நீங்க மன்னிக்கணும். இதுதான் ரெவலேஷன். நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, நீங்க இந்த வெளிச்சத்தோட, இது யார் தருவானா? ஆவியானவர் தான் தருவார். ஆவியானவர் அல்லாம இது நமக்கு வாய்ப்பே. அதுதான் ஆவியானவருடைய சாராம்சம். இன்னைக்கு ஏன் அபிஷேகம் பெற்றவங்க அபிஷேகம் பெறாதவங்க ஒரே மாதிரி இருக்காங்க? அல்லேலூயா.
அது என்னுடைய பெரிய வருத்தம். ஏன் ஒரே மாதிரி இருக்காங்க, ஏன் ஒரே மாதிரி இருக்காங்க, ஏன் இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை? why anointed is not looking separated? தனியாக தெரிய மாட்டேங்கிறாங்களா அபிஷேகம் பெற்றவங்கன்றது எனக்கு ரொம்ப வருத்தம். நீங்கள் பாருங்கள், ஒரு சிஸ்டர் கிட்ட பேசும்போதே தெரியணும் இவங்க அபிஷேகம் பெற்றவங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெப குறிப்பு சொல்லும் போதே தெரியணும் அவங்க அனாயிண்டட். நான்லாம் பார்த்துருக்கேன் எவ்வளோ மோசமான கணவர். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் கணவர், சில பேர் சொல்லுவாங்க என் கணவர் ரொம்ப மோசம். இல்லைங்க, நான் கேள்விப்பட்ட அந்த பர்சன்லாம் மக்கா மோசமானவர், எல்லாமே செய்வார் அவர். ஆனால் அந்த சிஸ்டர் சொல்லுவாங்க என்கிட்ட பேசும்போது, இல்லை கர்த்தர் என் கணவரை மாற்றுவார் சிஸ்டர், நான் ஜெபிச்சிட்ருக்கேன்னுவாங்க. அவங்க 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 பேசுவாங்க அந்த ஃபெய்த்தில் பாருங்க. நான்லாம் நினைப்பேன் சான்ஸே இல்லை. ஏன்னா கர்த்தரை தெரியும் அவங்களுக்கு நல்லா. நம்ம ஆண்டுடைய பவர் தெரிஞ்சா, கர்த்தருடைய பவரை தெரியாததுனால தான் செங்கடலுக்கு முன்னாடி அவங்க அழுதாங்க. அவரால் யோசிச்சிருக்கணும்ல, என்ன யோசிச்சிருக்கணும்? தண்ணியை ரத்தமாக்கினவருக்கு செங்கடலை பிரிக்க தெரியாதா? அல்லேலூயா. அவருக்கு அந்த பவர் இருக்கு. அவருடைய பவர் தெரியாதவங்க தான் புலம்புவாங்க. அவர் பவர் தெரிஞ்சவங்க புலம்ப மாட்டாங்க, துதிச்சுட்டே வெயிட் பண்ணுவாங்க. கர்த்தர் செய்வார், கர்த்தர் செய்வார். செத்த கர்ப்பத்திலிருந்து பிள்ளை வர வைக்க அப்பாவால் முடியும்னா உங்கள் கர்ப்பம்லாம் ஏமாத்துறோன்னு நான் கேட்குறேன். அல்லேலூயா. செத்த சரீரத்திலிருந்து ஒரு சந்ததியை வர வைக்க அப்பாவால் முடியும்னா உங்கள் சரீரம்லாம் ஏமாத்துறோங்க. அல்லேலூயா. மொத்தம் வாஷ் அவுட் பண்ணப்பட்ட யோபுடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஒரு துளிர் துளித்து இழந்த எல்லாவற்றையும் அவரால் திருப்பி தர முடியும்னா நீங்கள் இழந்ததெல்லாம் ஏமாத்துறோம். 4 கிரவுண்ட் இழந்துட்டீங்களா? அதெல்லாம் ஏமாத்துறோன்னு கேட்குறேன் நான் அப்பாவுக்கு முன்னாடி. நீங்கள் எதை எழுந்தீங்களோ அதெல்லாம் ஏமாத்துறோங்க. யார் மேலேயும் கோபம் வேண்டாம். அல்லேலூயா, அல்லேலூயா. யார் மேலும் கசப்பு வேண்டாம், யார் மேலும் வெறுப்பு வேண்டாம். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்கிறேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. ஏன்? எல்லாருக்காகவும் மன்றாடுவேன், எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அல்லேலூயா. தாவீதுக்கு சவுல் மேல கோபம் இல்லை, யோனத்தான் மேல கோபம் இல்லை, அவங்க அண்ணமார் மேல கோபம் இல்லை. இதே அண்ணமாருங்க கெபியில் இருக்கும்போது தாவீது வந்தாங்க. அப்போ என்ன எதுக்கு இங்கே வந்தேன்னு 7 பல்லாத்தாக்கனை துரத்துனீங்கல்ல, துரத்தல திருப்பி தாவீது அவங்கள சேர்த்து கொள்றாரு. அதுக்கப்புறம் அவங்களை உருவாக்குறாரு. டேவிட் கீழே அவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன், உங்களுக்கு ஒருத்தங்க நன்மை செய்யலைன்னா நீங்களும் மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. தீமை செய்தவர்களுக்கு நீங்கள் செய்கிற நன்மை எப்படி தெரியுமா? அவங்க தலையில் அக்கினி தழலை குவிக்கிறதுக்கு சமம். தாவீது அதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு நான் சொல்கிறேன், யூ cannot go forward in life because you have so much weight. அல்லேலூயா. நான் இங்கிருந்து அந்த தெரு ஓரம் வரைக்கும் ஓடி போய் வாங்கினா டக்குன்னு ஓடி போயிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. ஆனால் உங்கள் தோள்களில் ஒரு 10 கிலோ அரிசி மூட்டை வச்சா ஓடி போயிட்டு வருவீங்களா? உங்களால் முடியாது. ஏன்னா உங்கள் பாரம் உங்களுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கும். அப்படி தான் நான் இங்கே பரிசுத்த ஆவியுடைய உதவியோடு நான் பார்க்குறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் அடுத்த லெவலுக்கு முன்னேறி போக முடியாததற்கான காரணம் பிசாசு இல்லை, மனுஷங்க இல்லை. அல்லேலூயா. கோலியாத் இல்லை, சகோதரர்கள் இல்லை. ஒரு மனுஷனுக்குள்ள ரெவலேஷன் இருந்தா சகோதரரை தாண்டலாம், கோலியாத்தை தாண்டலாம், சவுலை தாண்டலாம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாவேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் எழுதுறார். அல்லேலூயா. எதையுமே தாண்டலாம் கர்த்தர். நான் சொல்றேன், இஃப் யூ ஹேவ் ரெவலேஷன் யுவர் லைஃப் பிகம்ஸ் வெரி லைட். அல்லேலூயா. எங்ககிட்ட கேட்பாங்க, அடுத்து பிள்ளைய ஸ்கூல் சேர்க்கணுமே, என்ன பண்ண போறீங்க? தெரியாது. இப்படியே ஓடிட்டே இருந்தா எப்போ ஒரு இடத்துல செட்டில் ஆக போறீங்க? தெரியாது. அல்லேலூயா. ஆண்டவர் நாங்கள் இருந்த ஊரை காலி பண்ணுன்னு சொல்லிட்டார். எங்கே போகணுங்கிற காலி பண்ணுன்ட்டார், அவ்வளோதான். காலி பண்ணிட்டோம். இப்போ அப்படியே ஒரு இடத்துல இருக்கிறோம் டெம்பரரியாக. இப்போ எங்கே போக போகிறீங்கன்னு கேட்குறாங்க எல்லாரும். தெரியாது. அல்லேலூயா. தெரியாது. ஆனால் பயமாக இருக்கா?
கலக்கம் இருக்கா? இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாதுங்க. என்ன ஃபியூச்சர் பிளான் சொல்லுங்க, கிடையாது. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைங்க. ஆனால் பயம் இல்லை, கலக்கம் இல்லை. ஏன் தெரியுமா? லைஃப் பிகம்ஸ் லைட். என் அப்பாவை எனக்கு நல்லா தெரியும், என் ஆண்டவர் யாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அண்ட வந்த ஆகாரு உடைய சந்ததியே கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குனாராம். யாரு? சும்மா கூட வந்த. she was a mistake. ஆகார் was a mistake, a total mistake in Abraham's life. ஒரு மிஸ்டேக்கையே கர்த்தர் பெரிய ஜாதி ஆக்குவார்னா, நான் சுதந்திரவாளி, நான் பிள்ளை. அல்லேலூயா. என்ன கைவிட்டுருவாரா? என் பிள்ளைகளை கைவிட்டுருவாரா? என் தலைமுறையை கைவிட்டுருவாரா? என்ன நடுவில் விட்டுருவாரா? தேவனை அறிய அறிய உங்க மனசு லகுவாகும், லைட் ஆகும். தேவனை அறிய அறிய கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற, எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவில்லை, எனக்கு ஆண்டவர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறார். லட்சக்கணக்கான சம்பளத்தை இப்படி தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தேன் நான். people will ask me why you did that. ஏன்னா கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணதை கண்ணில் காமிச்சிட்டார் எனக்கு அன்னைக்கு ராத்திரி. I have prepared something great for you. நீ பார்க்குற லட்சங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. நான் உனக்கு முன்னாடி பெருசு ஆயத்தப்படுத்தியிருக்கேன். என் கண்ணை திறந்த கர்த்தர், என் காதில் கேட்க வச்ச கர்த்தர், என் மனசில் உணர வச்ச கர்த்தர். என்னை சுற்றி ஒரு மனுஷனும் உன்னால் முடியும்னு மோட்டிவேட் பண்ண இல்லாத போது. ஆமென். பிஃபோர் மை மேரேஜ், என்னுடைய என்கவுண்டருக்கும் என் மேரேஜுக்கும் நடுவில் ஒரு ஃபேஸ் இருந்துச்சு. அந்த ஃபேஸில் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளால் என்னுடைய அசைவுகளை புரிஞ்சுக்க முடியல. என்னை தப்பாக நினச்சிட்டாங்க. ஏதோ நான் சும்மா சொல்லிட்டு இருக்கேன், நான் ஊழியர் செய்ய போகிறேன். அவங்களால என்னுடைய காலிங்கை புரிஞ்சுக்க முடியல. ஆனால் நான் தெளிவாக இருந்தேன். எமோஷ்னலி எனக்கு அட்டாக் வந்துச்சு. இப்போ அந்த காலத்து மாதிரி, அந்த காலத்து ஊழியர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, அடி வாங்கி துரத்தி அமைச்சிருப்பாங்க ஊழியத்துக்கு வரும்போது. ஆமேன். எனக்கு தெரிஞ்சு பாஸ்டர் டி கால்னு தேவக்கோட்டையில் ஒரு பாஸ்டர் இருக்கிறாங்க. அவரெல்லாம் அவங்க அம்மா வந்து எதில் அடித்தாங்க, ஏதோ ஒரு மோசமான பொருளை அடித்து தான் அவர் அமிச்சாங்க. அவர் ஊழியத்துக்கு போகிறேன்னு சொல்லும் போது அப்படி தான் அவர் வந்தார் ஊழியத்துக்கு. ஆனால் இன்னைக்கு கர்த்தர் ஒரு பயன்படுத்திட்டு இருக்காரு. நம்ம பாடுற நிறைய பாடல்கள் அவருடைய பாடல்கள். ஆமென். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார், அதெல்லாம் அவர் பாட்டு தான். அல்லேலூயா. அவர் தான் அந்த பாட்டெலாம் எழுதினவர். அப்படியெல்லாம் வந்திருக்காங்க. ஆனால் இப்போ ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு அப்படியெல்லாம் அடிக்கலை, ஆனால் எமோஷ்னல் தாக்கம், அந்த வலி ஒன்று தான், அந்த எமோஷ்னல் தாக்கம் இருந்துச்சு. ஆனால் அதிலெல்லாம் எப்படி நின்னேன்னு அப்படின்னு நான் திரும்பி பார்த்தா, அதிலெல்லாம் நிற்கிறதுக்கான பலன் எப்படி எனக்கு கிடச்சிச்சுன்னா, என் கண் கண்டது, என் காதுகள் கேட்டது, என் இருதயம் உணர்ந்தது கர்த்தர் எனக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை. அதை உணர்ந்ததுனால இதெல்லாம் எனக்கு ரொம்ப அற்பமாக இருந்துச்சு. இட் வாஸ் ஈஸி ஃபார் மீ டு கிவ் அப். கஷ்டமாக இல்லை. எப்படி இது கஷ்டம், இப்படி தேவை, ஒன்றுமே கஷ்டமாக இல்லை. இப்போ கூட சொல்வேன் அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் இட் வாஸ் நாட் கிரேட் அட்டாக். என்னால் அதை தொடர்ந்து செய்ய முடிஞ்சிச்சு. அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய மனசு லகுவாகிறதுக்கு ஒரே வழி, வேதத்தை வாசிங்க. நோ வேர்ட் நோ ரெவலேஷன். வேர்ட் இல்லைன்னா தான் ரெவலேஷன் இல்லை. அல்லேலூயா. ஆமென். மளிகை கடைக்கு போய் நீங்கள் பொருட்கள் வாங்காமல் கிச்சனில் ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிட்டு கடுகு தேடினா இன்னைக்கு அப்படி தான். பிரச்சனை வந்த உடனே ஆண்டவரே 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 பேசும் 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 ஆண்டு சொல்லுவாங்க. எங்கம்மா ஸ்டோர் ரூமில் ஸ்டோரே காணும். அல்லேலூயா. அழகாக மாதம் இப்போ நீங்கள் நாளைக்கு காலையில் வர போகிறீங்க 8 மணிக்கு, சாரி எத்தனை மணிக்கு, 5 மணிக்கு, 5 மணிக்கு வர போகிறேன். மந்த்லி ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போக போகிறீங்க வீட்டுக்கு. அந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் வீட்டில் நீங்கள் ஸ்டோர் பண்ணும் போது உங்கள் மனசில், அல்லேலூயா. நான் அதை நிறைய வசனம் எடுத்துகிட்டு வந்தேன். டியூட்ரானமி 29:29 வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிச்சு பாருங்கள். அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிப்போமா? தேங்க்யூ ஜீசஸ். சாரி, எக்ஸோடஸ், யாத்திராகமம் 29:29 ரொம்ப அழகான ஒரு வசனம். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள், யாத்திராகமம் 29:29 சாரி டியூட்ரானமின்னு சொல்லிட்டு எக்ஸோடஸ். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள், அப்படியா? வாசிங்க. ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின் அவனுடைய குமாரரை சேரும். அவர்கள் அவைகளை உடுத்திக் கொண்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு
பிரதிஷ்டை பண்ணப்படுவார். ஓகே ஓகே ஓகே, விட்டுறலாம். ஓகே, நம்ம இப்போ இந்த வசனத்தை வாசிப்போம். 30ஆம் அதிகாரத்துக்கு போயிடலாம் யாத்திராகமத்தில். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, இல்லை டியூட்ரானமிக்கு வந்து பார்ப்போம். உபாகமம் ஜீசஸ். மறைவானவைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். இல்லை 30 உபாகமம் 30. நான் உங்களுக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்கள் எல்லாம் உன்மேல் வரும் பொழுது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்தி விடப்பட்டு எல்லா ஜாதியினிடத்திலும் போயிருக்கும் பொழுது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய். அல்லேலூயா. உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்துமாவோடும் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எந்த சூழல்ல இருந்தாலும், அல்லேலூயா, எவ்வளோ டஃப் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் அவர் சத்தத்துக்கு நீங்க செவி கொடு. ஏன்னா அடுத்த வசனம் எப்படி சொல்லுதுன்னா, உன் சிறையிருப்பை அவர் திருப்பி இருக்கா, உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்வார். அதுக்கப்புறம் நீங்க தொடர்ந்து வாசிச்சு பாருங்க கர்த்தர் செய்ய போகிற. அப்ப ஒரு சுச்சுவேஷனையே மாத்திர விஷயம் என்னன்னா அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. your life can get transformed. அப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கிறது, திரும்புறது, ஒரு வாழ்க்கை அப்படியே மாற்றி கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது தேவ சத்தத்தை கேட்க வேண்டியது தான். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த வெளிப்பாடுகளை கர்த்தருடைய சத்தத்தை பிரத்யட்சமாக நமக்குள் இருந்து சில பேர் நான் இந்த என்னை கர்த்தர் ஃபஸ்ட்டு சந்தித்த விதத்தை நான் சொல்லியிருந்தேன். அப்போ அந்த வீடியோவை ரொம்ப ட்ரோல் பண்ணி என்னை ரொம்ப மோசமாக பேசியிருந்தாங்க. அதை பேசுனது தேவனை அறிந்தவர்கள் அல்ல, தேவனை அறியாத ஒரு தம்பி தான். அவருக்கு ஆண்டரை தெரியாது. ஆனால் நான் அதில் சொல்ல வந்த கருத்து என்ன அப்படின்னா, என்னை கர்த்தர் சந்திச்சார்னா அப்படியே நான் ஆண்டவரை பார்த்தேன்னு நான் சொல்ல. கர்த்தர் ஒருவரை சந்திக்கிறார்னா எல்லாரும் கர்த்தர் அப்படியே பார்த்து தரிசனம் ஆகலை. கர்த்தர் என்னை சந்திச்சார்னு நான் சொல்லும்போது நான் ஆல்ரெடி அபிஷேகம் பெற்றவள். அல்லேலூயா. நான் ஆல்ரெடி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கவன். ஆமென். கர்த்தர் என்ன சந்திச்சார்னா எனக்கு விஷன்ஸ் கிடைக்கல, எனக்குள்ளிருந்து அவருடைய சத்தம் என் காதில் விழுந்துச்சு. அது வரைக்கும் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன், அந்நிய பாஷை பேசியிருக்கேன். ஆனால் பிரத்யட்சமாய் அவர் என்னோடு பேசின சத்தத்தை நான் கேட்டதில்லை. ஆமென். அதாவது ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆவிக்குரியவைகளை அறிய மாட்டான். அதனால எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. அவங்களுக்கு புரியாது, எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஏன் அதை விளக்கிட்டு இருக்கேன்னா, கர்த்தர் நம்மை சந்திக்கிறார் என்பது ஏதோ ஒயிட் ட்ரெஸ் போட்டுட்டு கர்த்தர் நமக்கு ஒரு விஷன் தருவாருன்றது மட்டும் கிடையாது. அது ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். உங்களுக்குள்ளதான் அவர் இருக்கிறார், எங்கேயோ தேட வேண்டியதில்லை. கடைசி காலத்தில் ஆண்டவர் இங்கே இருக்கார், இந்த மலைக்கு வா, ஆண்டவர் இங்கே இருக்கார், இந்த வனாந்திரத்துக்கு வான்னு கூப்பிடுவாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்லணும்? ஐயா வாங்க ஐயா, டிக்கெட் போட்டிருப்பாங்க, போய் 10,000 கொடுத்து கியூவில் நின்றுலாம் ஆண்டரை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி உங்களை அலைக்கழிக்க நினைக்க சத்ருக்கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, அங்கே இங்கெல்லாம் என் ஆண்டர் இல்லை, எனக்குள்ளே தான் என் அப்பா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்குள் இருக்கிற என் தேவன் என்னை சந்திக்கிறார். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் என்னை சந்திச்சார். என்னுடைய சந்திப்பு தரிசனத்தில் அல்ல, எனக்குள்ள இருக்கிற ஆண்டவர் அப்பதான் பேச ஆரம்பிச்சார். ஹல்லேலூயா. அதே ஆசரிப்பு கூடாரத்தில் தான் சாமுவேல் அவ்வளோ நாள் வேலை செஞ்சார். ஆனால் அது வரைக்கும் சாமுவேலோட கர்த்தர் பேசல, இருந்தார் ஆனால் பேசல. எப்போ சந்திச்சார்னா அந்த ராத்திரி தான் சந்திச்சார். எனக்கு தெரியும் உங்களுக்குள்ள கர்த்தர் இருக்கிறார், ஆனால் சந்திச்சாரா? பேசியிருக்காரா? பிரத்யட்சமான வார்த்தைகள் வந்திருக்கிறதா? பிரத்யட்சமான தரிசனங்கள் வந்திருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் அறியாம தானே கொண்டு போய் தப்பான காலேஜில் சேர்த்துறீங்க, தப்பானவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறீங்க. இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் லவ் மேரேஜ் பண்ணி கஷ்டப்படல, இன்னைக்கு நிறைய வாலிபர்கள் அரேஞ்ச் மேரேஜ்லும் கஷ்டப்படுறாங்க. எங்கள் அம்மா சொன்ன பையனை தான்க்கா கல்யாணம் பண்ணேன், எங்கள் அத்தை சொன்ன பையனை தான்க்கா கல்யாணம் பண்ணேன், ஆனால் இன்னைக்கு நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிற எத்தனையோ வாலிப பிள்ளைங்க என்கிட்ட வந்து அழுகுறாங்க. அப்போ மிஸ்டேக் எங்கே நடந்துச்சு? ஆவிக்குரிய பிள்ளை தான், எங்கள் அத்தை சொன்னாங்கன்றதுக்காக அவர் கல்யாணம் பண்ணி வச்சாங்க, தேவன் அறியாதவங்கன்னு அழுகிறா அந்த பிள்ளை. ஹல்லேலூயா. ஜாதி பார்த்து, பணம் பார்த்து, பின்புலம் பார்த்து. நான் சொல்கிறேன் இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல. ஒரு தாய் தகப்பனா எனக்கு ஒரு பிள்ளை பார்த்தாலும் நான் பார்ப்பேன்,
ஜாதி பார்க்க மாட்டேன், சொல்கிறேன், மற்றது சொல்கிறேன். கொஞ்சம் படிச்சிருக்கணும், கொஞ்சம் குடும்பம் வந்து கர்த்தருக்கு பயப்படணும். தேவ சித்தம் தான் அச்சாரம், தேவ சித்தம் மட்டும்தான் அச்சாரம். அல்லேலூயா, அல்லேலூயா. அது தேவ சித்தம் இல்லைன்னா, வானத்தை வளைக்கிற பெரிய வில்லாதி வில்லனா கூட கர்த்தருடைய சித்தம் இல்லைன்னா அந்த பிள்ளை அந்த பையனுக்கு என் பிள்ளை கிடையாது. பெற்றோர்கள் முடிவெடுங்க, தேவ சித்தத்தின்படி தான் பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். அல்லேலூயா. அக்கா சொல்றாரு, அண்ணன் சொல்றாரு, எங்க மாமா சொல்றாரு, இதெல்லாமா ஒரு அடையாளம்? அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்க எங்க வாழ்க்கையை ரொம்ப கரிசனை. அவங்க எங்க அண்ணனுக்கு வந்து என் வாழ்க்கையை குறித்து, என் பிள்ளைகளை குறித்து கரிசனை தான். உங்க அண்ணன் தான், ஆனா அவர் ஆவிக்குரியவரா? என் கேள்வி அதுதான். அல்லேலூயா. அன்பெல்லாம் ஸ்பிரிச்சுவல் ரெல்ம்ல இந்த எங்க அண்ணன் அதனால பிசாசே ஓரம் போனா அது போகுமா? போகாது. உங்க அண்ணன் ஆவிக்குரியரா இருந்தா மட்டும்தான் பிசாசு தள்ளி போகும். எங்க அண்ணன் ரொம்ப அன்பானவர், பிசாசே தள்ளி போனா அது போகாது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? பிள்ளைகள் வாழ்க்கையை நீங்க தான் ஜெபிக்கணும். கர்த்தரிடத்துல அப்பா கிட்ட கேட்கணும், என் பிள்ளைய எந்த காலேஜில் சேர்க்கணும், அந்த பிள்ளைய குறித்து நீங்கள் என்ன திட்டம் வச்சுருக்கீங்க? ஆண்ட்ரு இன்ஜினியரிங் திட்டம் வச்சு தான் நீங்கள் போய் மெடிக்கல் காலேஜில் படித்தா சேர்த்து விட்டால் அந்த பிள்ளை படிக்க மாட்டேங்குது, வரல, திரும்பி ஓடி வருது. அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய வாலிபர்கள் சந்திக்கிற பிரச்சனைக்குரிய ஒரு காரணமும் தாய் பெற்றோர்களாக இருக்கிறாங்க. ஏன்னா தேவ சித்தத்தை பற்றி அவங்களுக்கு கவலை இல்லை. பக்கத்து வீட்டில் என்ன சொல்கிறாங்க, உலகம் என்ன சொல்லுது, உலகம் இது ரொம்ப ஹைலைட்டுன்னு சொல்லுது. எங்களுக்கு வந்து எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் 12 பிரான்ச்சஸ் இருக்குது. அதில் கொஞ்சம் ஃபெயில் ஆகிட்டு எல்லாம் ஆனவங்கெல்லாம் படிக்கிற ஒரு பிரான்ச் இருக்குது, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த பிரான்ச்சில் தான் மொத்தம் ஃபெயில் ஆகி பாஸ் ஆனவங்கெல்லாம் படிப்பாங்க. நாங்கள் எல்லாருமே கொஞ்சம் அந்த பிரான்ச்சை கொஞ்சம், ஏன்னா நாங்களாம் டாப் பிரான்ச், ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மார்க் எடுக்கிறவங்க இந்த இதில் படிப்பாங்க. அப்படி நான் படிச்சிருக்குமா அதான் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அது ஒரு விஷயமே இல்லை. அந்த பிரான்ச்சில் படித்து இன்றைக்கி வெளிநாட்டில் ஓஹோன்னு இருக்கிற மனுஷங்கள்லாம் நான் பார்க்குறேன். அல்லேலூயா. இட்ஸ் நாட் தட் இது அதெல்லாம் கிடையாது. கர்த்தரோட ஒருத்தர் இருக்கணும், கர்த்தர் ஒருத்தரை உயர்த்தணும், அது தேவ சித்தமாக இருக்கணும். அதனால பிள்ளைகளை வந்து நீங்கள் டியூன் பண்ணும் போதே அந்த பேர் அத்தை சொன்னாங்க, இந்த பேர் மாமா சொன்னாங்க, இந்த சமுதாயம் நம்மளை என்ன நினைக்கும், இந்த உலகம் என்ன பேசும், அப்படிலாம் பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. நிறைய பிள்ளைகளுக்கு இப்போ மருமக குழந்தைக்காக வெயிட் பண்ணுறா அப்படின்னா, ஐயோ என்னை எல்லாரும் கேட்குறாங்க, எல்லாரும் கேட்கறதுக்காக பிள்ளை பெற்றுக்க முடியுமா? இல்லை புள்ள பெற்றுக்கிட்டா தான் அவங்க வந்து பார்த்துப்பாங்களா நைட்டில்? இல்லை ஒரு 10 ரூபா கொடுத்து டயப்பர் வாங்கி வந்து தருவாங்களா? அல்லேலூயா. ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஒன்றுக்கும் உதவாதவர்கள் பேசுகிறதற்காக உங்கள் பிள்ளைகளை ப்ரெஷர் பண்ணாதீங்க. பிள்ளை பெற்றுக்கோ, பிள்ளை இது பண்ண, அதை பெற்றுக்கவா முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பிள்ளைங்க. அல்லேலூயா. ஆமென். சொந்தங்களுக்காக நான் சொல்கிறேன், ஸ்பிரிச்சுவல் மேன் ஆயிட்டா சொந்தங்களை தள்ளி விட்டுணும்னு சொல்ல, நான் தான் நேசிக்கணும்னு சொல்லுவேன். அல்லேலூயா. ஆலோசனைகளை கேட்கும்போது ஜஸ்ட் பிகாஸ் ஹீ சொந்தக்காரெல்லாம் கேட்க முடியாது. ஸ்பிரிச்சுவலா கர்த்தரோடு நடக்கிறாரா, வேதத்தை தியானிக்கிறவரா, ஆவியானவரோடு இருக்கிறாரா, அப்படிப்பட்ட ஆலோசனை தான் என் வீட்டுக்குள்ள வரும். இல்லையா, நீர் கலெக்டரா இருந்தாலும் சரி, நீர் பிஎம்மா இருந்தாலும் சரி, சிஎம்மா இருந்தாலும் சரி, நீர் யாரா இருந்தாலும் சரி, என் பிள்ளைகளை குறித்தும் என் வாழ்க்கை குறித்தும் முடிவு ஆவிக்குரிய ரெல்ம்ல தான், பரிசுத்த ஆவியானவரால் தான் எடுக்கப்படுமே தவிர அற்பமான. அல்லேலூயா, அல்லேலூயா. பிள்ளையாண்டானோடு பேச என் தேவனால் முடியும் என்றால் நம்மோடு பேச என் கர்த்தராலையா முடியும். இங்கிலீஷ்ல சைல்டுன்னு போட்டிருக்கு. சைல்டு, இஃப் காட் கேன் ஸ்பீக் டு அ சைல்டு லைக் திஸ். அந்த சைல்டு கிட்ட வந்து ஆண்டவர் என்ன பேசிட்டு இருக்காரு? அழிவை குறித்தும் அக்கிரமத்தை குறித்து பேசிட்டு இருக்காரு. அல்லேலூயா. அவனுக்கு புரியுமா புரியாதா, அவனுக்கு தெரியுமான்லாம் கிடையாது. கர்த்தர் பேசணும்னு நினைச்சா, ஒரு பாத்திரம் ஆயத்தமா இருந்தா, அந்த பாத்திரத்துக்கு எத்தனை வயசானாலும், அந்த பாத்திரத்துக்கு ஒன்றும் புரியனாலும் கர்த்தர் அந்த பாத்திரத்தோடு பேசுவார். இன்னைக்கும் ஆவியானவர் வெயிட் பண்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முடிவு எடுக்கணும். உலகம் என்ன பிரஷர் பண்றதுனால நான் ஒன்று செய்ய மாட்டேன், கர்த்தர் சொல்றதை மட்டும்தான் செய்வேன். ஆமென். கிறிஸ்தவ குடும்பங்கள் உலக பிரஷர்ல தாக்கப்பட்டிருக்கும். இன்னைக்கு அதெல்லாம் முடிச்சு எழுமணும். தேவாவியான உதவி செய்வார். அல்லேலூயா. எழுமி நிற்போமா? I'll show a different dimension of the Holy Spirit in the evening session. ஈவினிங் செஷன்ல தேவ ஆவியானுடைய ஒரு வித்தியாசமான டைமென்ஷன் உங்களுக்கு காமிக்க போறேன். அதனால ஈவினிங் செஷனுக்கு நிச்சயம் வாங்க. ஆமென்,
அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி தேவ சமூகத்துல பரிசுத்த ஆவியானவரே என்னோடு பேசுங்கப்பா. எனக்கு அந்த வெளிச்சம் வேணும். என் தேவன் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். நான் யாருன்ற வெளிச்சம் எனக்கு வேணும். என் சத்துரு யாருன்ற வெளிச்சம் எனக்கு வேணும். அவன் ஒரு கோலியாத் அல்ல, அவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன். எல்லாரும் ராட்சதர்களை பார்த்தாங்க, ஆனா காலேப் ராட்சதர்களை அப்படி பார்க்கல. இல்ல, அந்த மலைநாடு என்னதுதான் காலேப். மனுஷங்க சொல்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். கர்த்தர் சொல்லியிருக்கிறார் அந்த மலைநாடு என்னது. காலேபே, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இன்னும் நிலுவையில் இருக்கிறது. அந்த வாக்கு கொடுத்தவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு அல்ல, வாக்கு கொடுத்தவர் உயிர்த்தெழுந்த இயேசு. உயிர்த்தெழுந்த இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு. நீங்க ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். உங்க வாழ்க்கையில யார் மரித்திருந்தாலும், நீங்க ரொம்ப நேசிச்ச நபர் ஒருவேளை மரிச்சிருக்கலாம். God wants to say something to the people who lost their loved ones. உங்களால் நேசிக்கப்பட்டவருடைய மரணம் உங்க மனதை பயங்கரமா தாக்கி இருக்கலாம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அம்மா நான் உயிரோட இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை கைவிடுவது இல்லை. ஆமேன். அபூர்வமான வசனங்கள். ரெவலேஷன் இல்லாத காலத்துல கர்த்தர் சாமுவேலை கையில் எடுத்தார். இன்னைக்கு கர்த்தர் இன்னைக்கு கையில் எடுக்க போறார். இங்க இருக்கிற சின்ன பிள்ளைகளை கர்த்தர் கையில் எடுக்க போறார். இங்க இருக்கிற வாலிபர்களை கர்த்தரை கையில் எடுக்க போகிறார். இங்க இருக்கிற குடும்ப தலைவர்களை கையில் எடுக்க போகிறார். குடும்ப தலைவிகளை கையில் எடுக்க போகிறார். இங்க இருக்கிற வயோதிபர்களை, வயது முதிர்ந்தவர்களை கையில் எடுக்க போறார். அண்ணால போல நீங்க தரிசனத்தை பார்ப்பீங்க. இயேசு வரப்போறாருன்னு சொல்லுவீங்க. இயேசுவ கைகளில் இருந்து அவள் தீர்க்கதரிசியா மாறினது போல இங்க இருக்கிற சில வயதான அம்மாக்களும் ஐயாக்களும் தீர்க்க தரிசிகளாய் மாற போறாங்க. உலகத்துல அனுபவத்திலிருந்து ஆலோசனை சொல்ல போறதில்ல. இனி அனுபவ சாட்சிகள் அல்ல, அனுபவத்திலிருந்து அல்ல, ஆவிக்குரிய அனுபவங்களை, ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை, ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாக இங்கு இருக்கிற வயது முதிர்ந்தவர்களை கர்த்தர் ஏறிவா என்று அழைக்கிறார். விசேஷமாக முதியவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இவர்கள் உச்சந்தலையின் மேலே அன்னாளின் மேல் இறங்கி இருந்த, சிமியோனின் மேல் இறங்கி இருந்த சிமியோனா அண்ணாக்களா இவர்களை மாற்றுங்கப்பா. சிமியோன்களை அண்ணாக்களா இவங்களை மாற்றுங்க. வயது முதிர்ந்தவர்களுக்காக ஜெபிக்கிறோம். சிமியோன்களா மாற்றுங்க, சிமியோன்களா மாற்றுங்க, அண்ணாள்களா மாற்றுங்க. ஏலிய போல இவங்க இருக்க கூடாதுப்பா. ஏலிய போல இருக்க கூடாது. சிமியோனை போல இருக்கணும், சிமியோனை போல இருக்கணும். வயது முதிர்ந்தவர்களை கேளுங்க. நான் ஏலி மாதிரி இருக்க கூடாது, நான் ஏலி மாதிரி இருக்க கூடாது, நான் சிமியோன் மாதிரி இருக்கணும், நான் அண்ணா மாதிரி இருக்கணும், நான் அண்ணால போல இருக்கணும். வயது முதிர்ந்த ஒவ்வொருவரின் மேலும் அப்படி கொத்த அபிஷேகத்தை கர்த்தர் இறங்கி கொண்டிருக்கிறார். வாயை திறந்து நல்ல அந்நிய பாஷையில பேசலாமா? முதியவர்கள் எல்லாம் நல்ல வாயை திறந்து பேசுங்க. நீ கபா, உங்க பேர பிள்ளைகளுக்கு நீங்க ஆலோசனை சொல்லணும், ஆவிக்குரிய ஆலோசனையை சொல்லணும், ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லணும். உங்க ஆலோசனை அடுத்த தலைமுறைக்கு தேவை. நீங்க அடுத்த தலைமுறைக்கு தேவை. உங்க ஓட்டம் முடிஞ்சிச்சுன்னு உட்கார்ந்துராதீங்க. வயோதிபர்களே, இன்னும் முடியல, இன்னும் முடியல. அடுத்த தலைமுறைக்கு இயேசுவை காண்பிச்சுட்டு தான் நீங்க போகணும். ரீகா பாபா தீரபா சீகா பாபா. அடுத்த தலைமுறைக்கு சிமியோன் இயேசுவை காண்பித்தாரே, காண்பிச்சு தான் போகணும். அடுத்த தலைமுறைக்கு இயேசுவை காண்பிக்கணும். வயோதிபர்களுக்காக ஜெபிக்க ஆண்டவர் சொல்றார். நல்ல தீர்க்காயுசுக்காக ஜெபிக்கிறேன், நல்ல சுகத்துக்காக அவங்களுக்கு ஜெபிக்கிறேன். ராகபா ஷீகா, ஜெபிக்கிறதுக்காக அவங்களுக்கு கிருபை தாங்க, ஜெபிக்க அவங்களுக்கு கிருபை தாங்க. சிமியோனை போல, சிமியோனை போல பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, அப்படிப்பட்ட அபிஷேகம் அடுத்த தலைமுறைக்கு இயேசுவை காண்பித்து அடுத்த தலைமுறைக்கு நடக்க போகிறவர்களை அறிவிக்கிற அந்த சிமியோனை போல ஒரு அனாயிட்டிங் இவங்க மேல இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம், இவங்க மேல இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். ரீகபா தரபா. நடுத்தர வயதிற்காக, குடும்ப தலைவிகளுக்காக, குடும்ப தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உச்சந்தலையின் மேலே தெபோராளின் மேல் இருந்த ஒரு அபிஷேகம். தாயாக எழும்பு தெபோராலே, தாயாக எழும்பு தெபோராலே. உன் கண்களை திறந்து விடுகிறார் கர்த்தர். பார் பார் பார், உன் காதுகளை திறந்து விடுகிறார். கேள் கேள்
அரபா உன் இருதயத்தை திறந்து விடுகிறார். உணர்ந்து கொள், உணர்ந்து கொள், உணர்ந்து கொள். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கிறார். நீ மாஷி குடும்ப தலைவிகளே, அந்த தெபோராளின் மேல் இருந்த அபிஷேகம் உங்கள் மேல் இறங்குகிறது. ரீகா பதரபவா ஷீகதரோ, குடும்ப தலைவர்களே, ரீதரி சேகதரௌசமா, சாமுவேலை போல கர்த்தர் உங்கள் மேலே காலேபின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாமா? காலேபின் அனாயிட்டிங், an anointing of a Caleb. Caleb மேல இருந்து ஒரு அபிஷேகத்தை குடும்ப தலைவர்கள் பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க நடத்தி கொண்டு போன உங்க குடும்பத்தை, நீங்க நடத்தி கொண்டு போன உங்க குடும்பத்தை. மோசேயின் மேல் இருந்த வெளிச்சம் குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான அபிஷேகம், குடும்பத்தை நடத்துவதற்கு தேவையான வெளிச்சம் யாக்கோபுக்கு இருந்துச்சு. கொண்டு வாங்க அந்த அந்நிய தெய்வங்களை, கொண்டு வாங்க. அதை நம்ம புதைக்கலான்னு சொல்லி புதைச்சு கொண்டு போனாரே. உங்க வீடுகளுக்குள்ள சில மறைந்திருக்கிற பொருட்களை கர்த்தர் உங்களை காண்பிக்கிறார். அதை தூக்கி தூரம் எரிய சொல்லி அப்பா உங்களோட பேசுறார். உங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாம இருக்கிற சில பொருட்கள், தேவையில்லாம சில ரிலேஷன்ஷிப் உங்க வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கு. அவங்க நண்பர்களா இருக்கலாம், அவங்க யாரா வேணா இருக்கலாம், உடன் பிறந்தவர்களா இருக்கலாம். ஆனா அவங்க ஆலோசனை தான் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பெரிய சண்டையை உண்டாக்கிட்டு இருக்கு. உங்க பிள்ளைங்க உங்களை வெறுக்கிறதுக்கு காரணமே அவங்க பேச்சை கேட்டு நீங்க இவங்களை நடத்துறதுதான். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை எச்சரித்து பேசி கொண்டிருக்கிறார். உங்க கண்கள் திறக்கட்டும். கர்த்தர் உங்களோட பேசுறார். எந்த மனிதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே நீங்க இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே தான் நீங்க இருக்கணும். கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்களை நான் கட்டவிழ்த்து கொண்டு வருகிறேன். மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்கள் கட்டவிழ்க்கப்படுவார்களாக. பவுல் சீலாவை போல மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற அந்த மனுஷியை விடுதலை ஆக்கினது போல இன்றைக்கு இயேசுவின் நாமத்தினாலே மனிதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறவர்களை விடுதலையாக்குகிறேன். ரீகாபா சீகதரபா, சில மனிதர்கள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். சில துர் ஆலோசனைகள் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் உங்களை விடுதலையாக்குகிறார். Yes, Lord. வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் மேலே வாலிப பிள்ளைகளின் மேலே தாவீதின் மேல் இருந்த ஒரு அபிஷேகம், காணக்கூடாதவைகளை காண்கிற கண்கள், ஒரு பிரச்சனையா பார்க்காம ஜீவனுள்ள தேவன் என்னோடு இருக்கிறார் என்கிற தைரியம், ஜீவனுள்ள தேவனுடைய சேனை நான் என்கிற தைரியம், நான் என்னாலே கர்த்தருடைய கிருபையினாலே நான் செய்ய முடியும் என்கிற ஒரு தைரியம், சிங்கத்துக்கு ஒத்த ஒரு அபிஷேகத்தை இந்த வாலிப பிள்ளைகள் மேல கர்த்தர் இறங்க பண்ணட்டும். An anointing like a lion to face not to run away. சந்திக்க கர்த்தர் மேல அபிஷேகம். சின்ன பிள்ளைகளுக்கு நல்ல, பெரியவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஜெபிங்க. இந்த வாலிப பிள்ளைங்களுக்காக ஜெபிங்க, சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. நாங்க கேட்க முடியாத எங்க பிள்ளைங்க கேட்கட்டும், நாங்க பார்க்க முடியாததை எங்க பிள்ளைங்க பார்க்கட்டும், நாங்க எட்டி பிடிக்க முடியாததை எங்க பிள்ளைங்க எட்டி பிடிக்கட்டுமே, எட்டி பிடிக்கட்டுமே. இந்த பிள்ளைங்கள் மேல கர்த்தருடைய அபிஷேகம் இறங்கட்டுமே. சாமுவேலை போல இந்த பிள்ளைங்க பேர் சொல்லி நீங்க கூப்பிடுங்கன்னு கேளுங்க. உங்க பேரை சொல்லுங்க, உங்க பிள்ளைங்க பேரை சொல்லுங்க, கூப்பிடுங்கப்பா. சாமுவேலேன்னு கூப்பிடுங்கப்பா, மரியாளேன்னு கூப்பிடுங்கப்பா. அந்த பேரை சொல்லுங்க. ஜூடான்னு கூப்பிடுங்கப்பா, ஜேன்னு கூப்பிடுங்கப்பா. என் பிள்ளைங்களை பேர் சொல்லி கூப்பிட்டு இழுத்துக்குங்கப்பா, இழுத்துக்கொள்ளுங்கப்பா. மோசே கூப்பிடுங்கப்பா. என் பிள்ளைங்க நாங்க சொல்றதுனால இது வரைக்கும் வராங்க. ஆனா இதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்க நீங்க அழைச்சதுனால வரணும். உங்க அழைப்பு பிரத்யட்சமா எங்க பிள்ளைகளுக்கு நேரா வரணும். எங்க பிள்ளைங்க நீங்க கூப்பிடுற சத்தத்தை என் பிள்ளைங்க கேட்கணும். என் பிள்ளைங்க காதுல கேட்கணும். நான் காண்பித்த இயேசு மாத்திரம் அல்ல, அவங்க பார்க்கணும்பா. நான் சொன்ன இயேசு மாத்திரம் அல்ல, அவங்க உங்க சத்தத்தை கேட்கணும். நான் சொன்னதுனால என் பிள்ளை இயேசுவை உணர்றது மாத்திரம் அல்ல, நீங்க அவங்கள சந்திக்கிறதுனால. கேளுங்க, என் பிள்ளைங்களை சந்திச்சிருங்கப்பா, பெயர் சொல்லி கூப்பிட்டுருங்கப்பா. இந்த உலகத்துல என் பிள்ளை உம்மை சார்ந்து வாழணும்பா. நாங்க தோத்த இடத்துல என் பிள்ளை ஜெயிக்கணும்பா. நாங்க விழுந்த இடத்துல எங்க பிள்ளைங்க எழும்பணும்பா. நாங்க இழந்ததையெல்லாம் எங்க பிள்ளைங்க திருப்பணும்பா.
நிகபா தரபா ஷிகபா. எங்க வருஷங்கள் எல்லாம் வீணா போச்சே, எங்க காலங்கள் எல்லாம் வனாந்தரத்துல போச்சே. எங்க பிள்ளைங்க வனாந்தரத்துல அலையக்கூடாது. எங்க பிள்ளைங்களுக்கு கானான் தாங்கப்பா. என் பிள்ளை கானான்ல வளரணும், என் பிள்ளை கானான்ல வாழணும், என் பிள்ளை பாலையும் தேனையும் சாப்பிடணும், என் பிள்ளை நல்ல விருட்சத்தின் கனிகளை புசிக்கணும், என் பிள்ளைகள் அந்த மலை நாட்டுல இருக்கணுமே. எங்க தலைமுறை இயேசு கைகளை கொடுக்கிறோம். நாங்களும் என் பிள்ளைகளும் உம்மையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம், கர்த்தரையே சேவிப்போம். ரெண்டு கைகளை உயர்த்தி பாடுங்க. அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. ரெண்டு கைகளை உயர்த்தி பயபக்தியோட